I've titled today's word as breaking generational bondages. இன்றைய வார்த்தையை பரம்பரை சாபங்களை உடைக்கிறது என்று நான் தலைப்பிட்டிருக்கிறேன். சாபம் அல்ல, கட்டுகள். Breaking generational bondages. பரம்பரை கட்டுகளை உடைக்கிறது. All right. Few weeks ago, several weeks ago, two of our brothers asked this question to me. அநேக வாரங்களுக்கு முன்பதாய் இரண்டு சகோதரர்கள் இந்த ஒரு கேள்வியை என்னிடத்தில் கேட்டார்கள். They said, Pastor, we've been discussing about this generational curses and all of that. What is your opinion on it? அவங்க பார்த்து கேட்டாங்க, பாஸ்டர் இந்த பரம்பரை சாபங்களை குறித்தெல்லாம் நாங்கள் பேசி வருகிறோம், அதை குறித்து உம்முடைய கருத்து என்ன? Now, the very fact that they raised that question, I realized I have not taught on this. அந்த கேள்வியை அவர்கள் எழுப்பினதற்கு காரணமே நான் உணர்ந்தேன், அதை குறித்து நான் கற்றுத் தரவில்லை. So I gave them an answer. My answer was basically a yes and a no. அவங்களுக்கு ஒரு பதிலை கொடுத்தேன், அடிப்படையில் அது ஆமா இல்லை என்கிற ஒரு பதில். It is both. The answer is both, yes and a no. பதில் இரண்டும் தான், ஆமா என்கிறதும் உண்மைதான், இல்லை என்கிறதும் உண்மைதான். And it's important that we understand it in biblical context. அதை வேதத்தின் ஒரு அர்த்தத்திலே நாங்கள் புரிந்து கொள்வது மிக முக்கியம். Now, if you really take this word with humbleness into your heart, it has the ability to change your very destiny. இந்த வார்த்தையை தாழ்மையோடு கூட இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய முடிவை மாற்ற அது வல்லமை வாய்ந்ததாக இருக்கிறது. So much of who we are comes from our parents and our grandparents. நாங்க யாரா இருக்கிறோமோ அதில் பெரும்பாலும் எங்க பெற்றோர்கள் எங்களுடைய முன்னோர்கள் இடத்திலிருந்து அது வந்திருக்கு. Praise God for all the good things that's come to us. எங்க கிட்ட வந்து சேர்ந்து இருக்கிற எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். But we also realize there are a lot of dysfunctions in families. ஆனா குடும்பத்துல அநேக செயல் இல்லாமைகள் எல்லாம் இருக்கிறத நாங்க உணர்ந்து கொள்கிறோம். Two people from very dysfunctional background, from very dysfunctional families, when they come together in holy matrimony, ரெண்டு பேர் ஒரு செயலற்ற பின்னணியிலிருந்து செயலற்ற குடும்பத்திலிருந்து பரிசுத்த திருமணத்தில் அவர்கள் இணையும் பொழுது both of them have no idea that whatever they are doing to each other and however they are living their life and their thinking pattern is absolutely destructive, because that's what they were used to. அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து அவங்க செய்கிற காரியங்கள், அவங்க வாழ்கிற முறையெல்லாம் அழிவுக்கேற்ற காரியமா இருக்கிறத அவர்கள் உணராம இருக்கிறாங்க. காரணம் அதிலிருந்து தான் அவங்க வளர்ந்து வந்திருக்கிறாங்க. From childhood they've seen it and they've accepted it to be normal. சிறிய வயதிலிருந்து அதை பார்த்திருக்கிறாங்க, சாதாரணமான ஒரு காரியமாய் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. For example, somebody says, if it's a husband, then he will surely slap you. உதாரணத்திற்கு யாராவது பார்த்து சொல்வாங்க, கணவனா இருந்தா நிச்சயமா உங்களை அடிப்பாரு, கன்னத்துல அறைவாரு. That's how family is. குடும்பம் அப்படிதான். That's a sign of a generational bondage that is continuing. அது தொடர்ந்து வருகிற ஒரு பரம்பரை கட்டின் ஒரு அடையாளம். I've heard people who said, men, they will do adultery, they will go out and they will have an extramarital affair. That's how the world is. சில ஜனங்க சொல்வதை கேட்டிருக்கிறேன், ஆண்கள் என்று சொன்னால் விபச்சாரம் செய்வார்கள், திருமணத்திற்கு வெளியே உறவு இருக்கும், ஆண்கள்னாலே அப்படிதான், அது இயல்பான காரியம். That's how the world is. உலகம் அப்படிதான் இருக்கிறது. That's a generational curse that's coming in, and they have accepted it. Their minds and their nature is tuned to something that is a bondage. உள்ளே வந்திருக்கிற ஒரு பரம்பரை சாபம், அது கட்டுக்கு ஏதுவான ஒரு காரியத்தோடு கூட அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். Some people would say, no, when I was a daughter-in-law that was a different story. Now that I'm a mother-in-law, now I will be mean to my daughter-in-law, because that's how it is. சில ஜனங்க சொல்லுவாங்க, நான் ஒரு மருமகளா இருக்கும் பொழுது வேற விஷயம், ஆனா இப்போ ஒரு மாமியாரா இருக்கிற காரியங்களை நான் அடக்கி தான் ஆளணும், அப்படிதான் இருக்கு. Several years ago, we had just newly built the structure. அநேக ஆண்டுகளுக்கு முன்னாடி புதிதாய் இந்த கட்டடத்தை கட்டி முடித்திருந்தோம். And the person did not know that I was standing right near the door. அந்த நபருக்கு நான் பின்னாடி டோர் கிட்ட இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. And they were close to the gate and they were talking like this and I overheard it. கேட் கிட்ட நின்னு இந்த விதமாய் பேசிக் கொண்டிருந்தார்கள், அதை நான் கேட்டேன். And this lady says, once my son grows and he gets married, so she tells in Tamil, என் மருமகளுடைய குடுமி என் கையில், her hair is in my hands. அந்த சகோதரி பார்த்து சொன்னாங்க, என் பையன் வளர்ந்து அவன் திருமணம் ஆன பிறகு என்னுடைய மருமகளுடைய குடுமி என் கையில் இருக்கும். And so generally there are generational curses that is operating and we see it everywhere. பொதுவாய் இந்த பரம்பரை சாபங்கள் செயல்பாட்டில் இருக்க எல்லா இடத்திலையும் அதை நாங்கள் பார்க்கிறோம். We are not using the word
curses, but we're using the word bondage because that has a broader application, and the word curses has a very narrow application, and that's the reason we are using the word bondage. நாங்கள் சாபங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தல, கட்டுகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். காரணம் அதில் இன்னும் அநேக காரியங்கள் அடங்கி இருக்கிறது. Now Jesus is a healer. இயேசு அவர் சுகமாக்குகிறவர். He not only heals our body, but he can heal our soul. அவர் எங்க சரீரத்தை மாத்திரமல்ல எங்க ஆத்மாவை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். And these generational bondages generally operate from the realm of the soul. இந்த பரம்பரை கட்டுகள் பொதுவாய் இந்த ஆத்மாவின் மண்டலத்திலே அது செயல்படுகிறது. By the time I finish these 3 points today, இன்றைக்கு இந்த 3 குறிப்புகளை சொல்லி முடிக்கிறதற்கு முன்பதாய் you're going to understand what I mean when I say my answer to generational bondages is yes and a no. Why I'm telling it as yes and a no. பரம்பரை கட்டுகள் என்கிற ஒரு காரியத்திற்கு என்னுடைய பதில் ஆம் என்றும் இருக்கிறது, இல்லை என்றும் இருக்கிறது. அதற்கான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். And it's important that we get our understanding from the scriptures and not from some experience. அந்த புரிந்து கொள்ளுதலை அனுபவத்திலிருந்து அல்ல, வார்த்தையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். So firstly, we're going to talk about the issue of generational transference. Transfer. பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற சில காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். Generationally it is transferred from the forefathers to grandparents, from grandparents to parents. It's being transformed. There are certain things that's being transacted from one to another to the consecutive generations. பரம்பரையாய் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு சில காரியங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த விதமாய் கொடுக்கப்படுகிற காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். Let's read Exodus chapter 20. யாத்ராகமம் புத்தகம் 20வது அதிகாரம். Exodus chapter 20. யாத்ராகமம் புத்தகம் 20வது அதிகாரம். Verse 4 and 5. 4 மற்றும் 5வது வசனங்கள். 4, 5 and 6. தமிழ்ல இதை வாசிக்கலாம். Exodus 20 verse 4, 5 and 6. The Bible says, "You shall not make for yourself a carved image, any likeness of anything that is in heaven above, or that is in the earth beneath, or that is in the water under the earth. You shall not bow down to them, nor serve them. For I, the Lord your God, am a jealous God, visiting the iniquity of the fathers upon the children to the 3rd and 4th generations of those that hate me, but showing mercy to thousands to those who love me and keep my commandments." தமிழ்ல கேட்போம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான, வானத்திலே பூமியிலே பூமியின் கீழே அதற்கு உண்டான ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் எந்த விக்கிரகத்தையும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். சொரூபம் விக்கிரகம் உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். All right. Notice God is talking about iniquity. தேவன் அக்கிரமத்தை குறித்து பேசுகிறதை கவனிக்க There is a big difference between iniquity and sin. பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. And in the context of iniquity, God says this is going to affect to the 3rd and the 4th generation. அக்கிரமம் என்று வரும்பொழுது தேவன் சொல்லுகிறார் இது 3ஆம் 4ஆம் தலைமுறையை அது பாதிக்கும். And I feel we need to get a deeper understanding on that. அதை குறித்து ஒரு ஆழமான புரிந்து கொள்ளுதல் தேவை என்று நான் நினைக்கிறேன். So there are 2 meanings for the word iniquity. அக்கிரமம் என்கிற அந்த வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. I'm going to tell you the second meaning first, and then later I'll tell you the first meaning. முதலாவது அந்த இரண்டாவது அர்த்தத்தை பார்த்து பின்பதாய் அந்த முதலாவது அர்த்தத்தை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். 2 meanings, 2 ideas come out of the word iniquity. 2 அர்த்தங்கள் இந்த அக்கிரமம் என்கிற வார்த்தையிலிருந்து 2 அர்த்தங்கள் 2 சிந்தனைகள் வருகிறது. The first meaning is this. முதலாவது அர்த்தம் இதுதான். That which is not straight but it is bent and twisted. நேராய் இல்லாமல் வணங்கி குறுகி இருக்கிற ஒரு காரியம். It's not straight, அது நேரா இல்ல, it's bent, அது வணங்கி இருக்கு, and it's twisting, அது குறுகலா இருக்கிறது. For example, constant wind on a particular plant, உதாரணத்திற்கு ஒரு செடியின் மேல தொடர்ச்சியாய் காற்று வீசும் பொழுது, and that very tree has grown in a bent way, அந்த மரமே ரொம்ப அப்படி சாய்ந்து வளர்ந்திருக்கிறது. Constant wind has turned that tree instead of growing straight but
going in a bent way. தொடர்ச்சியான காற்று அந்த மரத்தை நேரா வளர விடாமல் அதை அப்படியாய் சாய்ந்து வளரும்படிக்காய் செய்திருக்கிறது. The influence of a home, of our culture, the environment that we grow has a direct effect on us, either for good or bad. There is a direct influence on us. எங்களுடைய சுற்றுச்சூழல், எங்களுடைய வீடு, நாங்க வளருகிற இந்த சமுதாயம் நேரடியான ஒரு தாக்கத்தை எங்கள் மேல கொண்டு வருகிறது. The influence that our family and our environment has on us has a direct effect on us, which in turn affects our future. எங்களுடைய குடும்பம், சுற்றுச்சூழல் எங்க மேல கொண்டு வருகிற அந்த தாக்கமானது எங்க எதிர்காலத்தை அது பாதிக்கிறது. If you grow up in a good environment, ஒரு நல்ல சுற்றுச்சூழலிலே நீங்கள் வளருவீர்கள் என்று you grow சொன்னால் up straight. நேரா நீங்க வளருவீங்க. If you grow up in an environment of corruption, ஆனால் கெட்டுப்போன ஒரு சுற்றுச்சூழலிலே வளருவீர்கள் என்று சொன்னால் environment of sin, ஒரு பாவத்தின் ஒரு சுற்றுச்சூழல், environment of negativity, ஒரு தவறான காரியங்கள் நடக்கிற ஒரு சுற்றுச்சூழல், environment of compromise, ஒத்து போகிற ஒரு சுற்றுச்சூழல், then you'd obviously grow up in a bent and a twisted way. அப்பொழுது வளைந்து குறுகலான ஒரு வழியிலே நீங்கள் வளருவீர்கள். In 1906, அப்ப 1906வது ஆண்டிலே, in 1906 they did a study, 1906வது ஆண்டிலே ஒரு ஸ்டடியை செஞ்சாங்க. and they compared two descendants of two individuals. இரண்டு மனிதர்களுடைய பிள்ளைகளை அவர்கள் படித்தார்கள். These two individuals lived in the 18th century. இந்த இரண்டு பேருமே 18வது நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள். And in 1906 is when the study is happening about the descendants, the direct descendants of these two individuals. 1906வது ஆண்டிலே இந்த இரண்டு பேருடைய பிள்ளைகளுடைய ஒரு குறித்து அவர்கள் படிக்கிறார்கள். Now obviously now several generations they've grown. அநேக தலைமுறையாய் அவர்கள் வளர்ந்திருந்தார்கள். And so one, his name is Jonathan Edward. ஒருவருடைய பெயர் ஜோனத்தன் எட்வர்ட் என்பதாய். Jonathan Edward is an evangelist. ஜோனத்தன் எட்வர்ட் ஒரு சுவிசேஷகர். He served the Lord and they had very high values, moral values in their family. கர்த்தரை சேவித்தவர்கள், அவங்க குடும்பத்தில் நல்ல பழக்கங்கள் எல்லாம் இருந்தது. Then there was another man, இன்னொரு மனிதன் இருந்தார், who lived at the same time, அதே காலகட்டத்தில் வாழ்ந்தவர், same age, அதே வயது. his name is Max Hughes. Hughes. அவருடைய பெயர் மேக்ஸ் ஹியூஸ் என்பதாய். And Max Hughes was a drunk. மேக்ஸ் ஹியூஸ் அவர் ஒரு குடிகாரர். He'd come late at home, he'll disappear for several days. He was a very unstable man. வீட்டுக்கு லேட்டா வருவாரு, ரொம்ப அநேக நாட்களுக்கு காணாம போயிடுவாரு, நிலையற்ற ஒரு மனிதனாய் இருந்தார். And so they did a study about their children and their children's children and the children's children's children. They did a study on their descendants. அவருடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் என்று அவருடைய தலைமுறை அந்த வம்சாவளியை குறித்து ஒரு படிப்பு செய்தார்கள். And so in Jonathan Edwards, the evangelist, his lineage, ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் உடைய அந்த இவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷகருடைய அவருடைய வம்சாவளியில் there were 14 college presidents. They were chairman. They founded 14 they founders of college. 14 காலேஜ் பிரசிடென்ட்ஸ், காலேஜ் உண்டாக்கினவர்கள் இருந்தார்கள். Now all of these, they have grown up in a good biblical environment. இவர்கள் எல்லோரும் நல்ல ஒரு வேதத்தின் ஒரு சுற்றுச்சூழலிலே வளர்ந்தவர்கள். More than 100 college professors. 100க்கும் மேற்பட்ட காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் இருந்தாங்க. More than 100 lawyers. 100க்கும் மேற்பட்ட லாயர்ஸ் இருந்தாங்க. 32 judges. 32 ஜட்ஜஸ் இருந்தார்கள். நியாயாதிபதிகள் இருந்தார்கள். 60 physicians, doctors. More than 60. 60க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இருந்தார்கள். More than 100 pastors. 100க்கும் மேற்பட்ட போதகர்கள் இருந்தார்கள். More than 120 missionaries and theological professors. 120க்கும் மேற்பட்ட மிஷனரிஸும் மற்றும் வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவர்கள் இருந்தார்கள். 62 authors. 62 புத்தகம் எழுதுகிறவர்கள் இருந்தார்கள். 3 senators. 3 செனட்டர்ஸ் இருந்தார்கள். And 1 vice president of US. ஒரு US உடைய வைஸ் பிரசிடென்ட் இருந்தார். All from one godly couple. எல்லாமே ஒரு தெய்வீகமான தம்பதியரிடத்திலிருந்து வந்தது. Now the descendants of Max Hughes உடைய ஒரு வம்சாவளி. The guy who disappears for days, he is drunk most of the time, he is a very unstable man. அநேக நாட்களுக்கு காணாமல் போய் எப்பொழுதுமே குடித்திருந்து நிலையற்ற ஒரு மனிதனாய் இருந்தவர். By 1906 they had already cost the state of New York $12 million. 1906வது ஆண்டுக்குள்ளாகவே நியூயார்க் பட்டணத்திற்கு $12 million நஷ்டத்தை கொண்டு வந்திருந்தார்கள். In today's value it's $100 million. இன்றைய மதிப்பின் பிரகாரம் $100 million. They were so poor அவ்வளவு ஏழையா இருந்தாங்க that their food and shelter and everything, from medical, from the basics, everything the state had to provide. அவங்களுடைய உணவு, அவங்க தங்கி இருக்கிற இடம் மற்றும் மருத்துவ செலவு எல்லாமே
எல்லாமே அரசாங்கம் செய்ய வேண்டியதா இருந்தது. 310 descendants were in absolute poverty. 310 பிள்ளைகள் முற்றிலுமான தரித்திரத்தில் இருந்தார்கள். Families. குடும்பங்கள். 150 criminals were a part of his descendants. 150 குற்றவாளிகள் அவருடைய வம்சாவளியில இருந்தாங்க. More than 100 drunks. 100க்கும் மேற்பட்ட குடிகாரர்கள். 7 convicted murderers who were thrown into jail. 7 கொலைகாரர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். And one half, that is half of his female descendants, were prostitutes. அவருடைய பெண் பிள்ளைகள் வம்சாவளியில் வந்த பெண் பிள்ளைகள் பாதிக்கும் மேல விபச்சாரிகளாக இருந்தார்கள். All because of the power of generational transference. எல்லாமே தலைமுறையாய் கொடுக்கிற சில காரியங்கள் நிமித்தமாக அது தலைமுறையாய் பாய்ந்து வருகிற சில காரியங்கள். So this is the truth. இதுதான் சத்தியம். Our life is generationally connected. எங்க வாழ்க்கை எங்க தலைமுறைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது. Whether we like it or not, there is a connection and there is a generational connection. எங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் ஒரு தலைமுறையின் ஒரு இணைப்பு என்பது இருக்கிறது. We have the power to transmit righteousness or sin. எங்களுக்கு பாவத்தை அல்லது நீதியை கொடுக்க வல்லமை இருக்கிறது. Health or unhealth. ஆரோக்கியத்தை அல்லது வியாதியை. Sickness, all right, blessing or curse. சாபத்தை அல்லது ஆசீர்வாதத்தை. சாபம். Wealth or poverty. செல்வத்தை அல்லது தரித்திரத்தை. Education or ignorance. அறியாமையை அல்லது படிப்பறிவை. Pleasure or pain. இன்பத்தை அல்லது துன்பத்தை. All of this we are transmitting it to the next generation. இது எல்லாமே அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கொடுக்கிறோம். Each one of us are in a place where we have received and we are transmitting. நாங்க ஒவ்வொருவரும் கூட பெற்றுக்கொண்ட ஒரு இடத்திலும் கொடுக்கிற ஒரு இடத்திலும் காணப்படுகிறோம். You are not going to be on this earth forever. நீங்க நித்தியத்திற்கும் இந்த உலகத்தில் இருக்க போகிறது. We have come at a particular time. ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். And we have received certain things. சில காரியங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். You're going to leave certain things and go forward. சில காரியங்களை விட்டு நாங்கள் முன்னேறி செல்ல போகிறோம். And we've received and many times we leave what we've received. நாங்கள் பெற்றிருக்கிறோம். अनेक நேரத்தில் பெற்றதை நாங்கள் விட்டிருக்கிறோம். Jordan Peterson, who is a psychologist. Jordan Peterson ஒரு மனோதத்துவர். Very famous. ரொம்ப பிரபலமானவர். And he says when a baby is born, at the birth of a child there are 512 pathological traits already inbuilt within a child. அவர் சொல்கிறார் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது 512 சில சுபாவங்கள் அந்த பிள்ளைக்குள்ளாகவே இயல்பாய் அது வருகிறது. You know, there is if you're a very impulsive person, you see something, you want to quickly buy it, you're impulsive, that impulse is already within the brain of the child. நீங்க ஒரு impulsive person சீக்கிரமா எல்லாமே சீக்கிரமா என்ன தேவனாய் உடனடியாக வாங்குறது அந்த மாதிரி ஒரு மனிதனாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஏற்கனவே பிள்ளைக்குள்ளாக அது வந்திருக்கிறது. Aggression and anger is found in a newborn child. கோபமும் அந்த வைராக்கியமும் ஒரு சிறிய பிள்ளைக்குள்ளாகவே பிறந்த பிள்ளைக்குள்ளாக காணப்படுகிறது. That which is passed on from the soul of a person to the soul of the next generation. ஒரு மனிதனுடைய ஆத்துமாவிலிருந்து இன்னொரு அடுத்த தலைமுறையின் ஆத்துமாவுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். I'm going to read to you 5 verses. 5 வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்க போகிறேன். All of these 5 verses uses the word iniquity and you would see the word generation. இந்த 5 வசனங்களும் அக்கிரமம் மற்றும் தலைமுறை என்கிற இந்த வார்த்தையை நீங்கள் பார்ப்பீர்கள். Iniquity and generation are directly connected. அக்கிரமம் மற்றும் பரம்பரை இது ரெண்டுமே இணைக்கப்பட்டிருக்கிறது. All right, Exodus 34:7. யாத்திராகமம் புத்தகம் 34வது அதிகாரம் 7வது வசனம். The Bible says forgive us the iniquity and transgression and sin. வேதம் சொல்கிறது எங்களுடைய அக்கிரமத்தை பாவத்தை மீறுதலை எங்களுக்கு மன்னித்தருளும். And God visits the iniquity of the fathers upon the children's children and their children's children up to the 4th generation. தேவன் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மற்றும் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிறவர். Numbers 14 and verse 18. என்னாகமம் புத்தகம் 14வது அதிகாரம் 8வது வசனம். The Lord is long suffering and abundant in mercy. கர்த்தர் அவர் நீடிய பொறுமை உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், forgiving iniquity. அக்கிரமத்தை மன்னிக்கிறவர். Again you will notice visiting the iniquity of the fathers on the children to the 3rd and the 4th generation. மீண்டுமாய் கவனிப்பீர்கள் பிதாக்களுடைய அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். Deuteronomy 5 and verse 9. உபாகமம் புத்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். Don't serve all these idols. இந்த விக்கிரகங்களை நீங்கள் சேவிக்க கூடாது. Because God visits the iniquity of the fathers upon the children to the 3rd and the 4th generation. காரணம் தேவனோ பிதாக்களுடைய அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிறவர். Jeremiah 32 and verse 18. எரேமியாவின் புத்தகம் 32வது அதிகாரம் 18வது வசனம். God shows loving kindness to thousands.
thousands, தேவன் ஆயிரங்களுக்கு அந்த அன்பின் கிருபையை அவர் காட்டுகிறவர். but he repays the iniquity of the fathers into the bosom of their children and their children after them. ஆனால் பிதாக்களுடைய அக்கிரமத்தின் ஒரு பலனை அவருடைய பிள்ளைகளின் மடிக்கும் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அவர் காட்டுகிறவர். So constantly you notice wherever there is iniquity there is generations there. பொதுவாக நாங்கள் பார்க்கிறோம் எங்கெல்லாம் அக்கிரமம் என்று இருக்கிறதோ அங்கே பரம்பரை என்ற ஒரு காரியம் இருக்கிறது. Wherever there is iniquity there is something of that iniquity that is being passed on from generation to generation to the third and the fourth generation. எங்கெல்லாம் அக்கிரமம் என்று இருக்கிறதோ அந்த அக்கிரமமானது பரம்பரைக்கு மூன்றாம் நான்காம் தலைமுறைக்கு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். Now iniquity and sin are two different things. அக்கிரமமும் பாவமும் ரெண்டு வித்தியாசமான காரியங்கள். We notice these two words written in Exodus 34. இந்த ரெண்டு வார்த்தைகள் யாத்திராகமம் புத்தகம் 34வது அதிகாரத்தில் எழுதப்படுகிறதை பார்க்கிறோம். Exodus 34 and verse 9. யாத்திராகமம் புத்தகம் 34வது அதிகாரம் 9வது வசனம். Pardon our iniquity, forgive our iniquity and our sin. எங்களுடைய அக்கிரமத்தையும் எங்களுடைய பாவங்களையும் நீர் மன்னித்தருளும். And take us to be your inheritance. உம்முடைய சுதந்திரமாய் இருக்கும்படிக்காய் நீர் எடுத்துக்கொள்ளும். The Bible constantly seems to make, now there are many more verses like this. இன்னும் இதே போல अनेक வசனங்கள் The இருக்கிறது. Bible constantly makes a difference between iniquity and sin. வேதம் தொடர்ச்சியாய் அக்கிரமத்திற்கும் பாவத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறது. So what's the root word of iniquity? அக்கிரமம் என்கிற அந்த வார்த்தையின் மூல வேர் வார்த்தை என்ன? Iniquity in the Hebrew is this. எபிரிய மொழியிலே அக்கிரமம் என்று சொன்னால் இதுதான். It's the word avon. ஏவான் என்கிற ஒரு வார்த்தை. AVON. AVON. Avon, which basically means perversity. ஏவான் என்று சொன்னால் அடிப்படையிலே முறைகேடான காரியம். All right. And so the Bible uses the word avon. ஏவான் என்கிற வார்த்தையை வேதம் பயன்படுத்துகிறது. Wherever you read the word iniquity, it's the word avon. எங்கெல்லாம் அக்கிரமம் என்கிற வார்த்தையை வாசிக்கிறோமோ ஏவான் என்கிற வார்த்தை பயன்படுத்துகிறது. So one, it means bent and twisted. ஒன்று வணங்கி குறுகி இருக்கிற ஒரு காரியம். வணங்கி ட்விஸ்ட்க்கு என்ன சொல்றது? Okay, kurgi. All right. And perversity is and the second or the first meaning, the most important meaning is perversity. முதலாவது அர்த்தம் ரொம்ப முக்கியமான அர்த்தம் என்னன்னா முறைகேடு. The word sin, the root word for sin, பாவம் என்கிற வார்த்தைக்கு அந்த மூல பாஷையின் ஒரு வார்த்தை is the word katava. கட்டாவா என்கிற ஒரு வார்த்தை. Katava basically means an offense. கட்டாவா என்று சொன்னால் ஒரு இடர், ஒரு குற்றம். குற்ற செயல் சொல்றாங்க இல்லையா? குற்ற செயல். It's talking about the action. ஒரு அந்த செயலை, ஒரு குற்ற செயலை குறித்து அது சொல்லுகிறது. Iniquity is something that comes from the soul, the motive of why the person sinned. அக்கிரமம் அது ஆத்மாவிலிருந்து வருகிறது, பாவம் செய்ததற்கான அந்த நோக்கம். It is something that comes from the nature. அந்த ஸ்வபாவத்திலிருந்து வருகிற ஒரு காரியம் அது. It's something that came from the soul. அது ஆத்மாவிலிருந்து வந்த ஒரு காரியம் அது. For the soul to do that sin, it needs the help of the body. அந்த ஆத்மாவானது பாவத்தை செய்து முடிக்க சரீரத்தின் உதவி அதுக்கு தேவை. And so the action is called sin. அந்த செயலை பாவம் என்று சொல்லுகிறோம். The nature is called iniquity. ஆனா அந்த ஸ்வபாவத்தை அக்கிரமம் என்று சொல்லுகிறோம். And so this iniquity, this nature is being passed on from generation to generation. இந்த ஒரு அக்கிரமம், இந்த ஒரு ஸ்வபாவமானது தலைமுறைக்கு அது செல்கிறதா இருக்கிறது. So one person committed a sin but he was motivated by iniquity. ஒரு மனிதன் பாவம் செய்தான், அக்கிரமம் நிமித்தமாய் அதை அவன் செய்து முடித்தான். When you get saved, நீங்க ரட்சிக்கப்பட்ட பொழுது, the moment you got saved, it's not that the color of your skin changed. நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுடைய தோலின் நிறம் மாறினது என்ற அர்த்தம் இல்லை. It's not that the tall person became short or a short person became tall. உயர்ந்த மனிதன் குள்ளமாகவும் குள்ளமா இருந்தவன் உயர்ந்தவனாகவும் மாறினது இல்லை. Your height is the same. உங்களுடைய உயரம் ஒரே மாதிரி தான் இருக்கு. Your weight is the same. உங்களுடைய ஒரு எடை ஒரே மாதிரி தான் இருக்கு. Your color is the same. உங்களுடைய நிறம் மாறாமல் இருக்கிறது. Just like how it is with your body, there are certain things in your soul that has not changed. உங்க சரீரத்தில் எப்படி எந்த ஒரு மாற்றமும் வருகிறது இல்லையோ அதே போல ஆத்மாவிலே சில காரியங்கள் மாறுகிறது இல்லை. When we got saved in our spirit. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது எங்களுடைய ஆவியிலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். And the spirit gives a promise to the soul that the soul will be saved for eternity. ஆவியோ ஆத்மாவுக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறது, ஆத்மா நித்தியத்திற்கு அது ரட்சிக்கப்பட்டிருக்கும். He who stands to the end shall be saved. கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். And so there are certain things in the soul that has to be dealt with. ஆத்மா
ஆத்துமாவிலே சில காரியங்களை நாங்கள் செய்து முடித்தாக There வேண்டும். are certain things that has to change in our soul. எங்க ஆத்துமாவிலே சில மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர That வேண்டும். is why you would notice throughout the scripture people kept confessing that they sinned because of the iniquity within them. ஆகையால் தான் வேதம் முழுவதும் நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் ஜனங்கள் அறிக்கை செய்கிறார்கள், உள்ளே ஆத்துமாவிலே இருந்த அக்கிரமம் நிமித்தமாய் அவர்கள் பாவம் செய்தார்கள். The reason for their action is that there is an iniquity within them. அவர்களுடைய செயலுக்கான ஒரு காரணம் உள்ளே அக்கிரமம் இருந்தது. Lamentation chapter 5 புலம்பலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் and verse 7. 7வது வசனம். Lamentation 5 and 7. புலம்பலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். Our fathers sinned and they are no more. எங்க பிதாக்களோ பாவம் செய்தார்கள், காணாமல் போனார்கள். What the fathers did was sin. பிதாக்கள் செய்தது பாவம். They sinned and they're dead and they're no more. அவர்கள் பாவம் செய்தார்கள், மரித்து போனார்கள், இப்பொழுது அவர்கள் இல்ல. But we their children, we bear their iniquity. ஆனால் நாங்களோ அவருடைய பிள்ளைகள் அவருடைய அக்கிரமத்தை சுமக்கிறோம். The father did not know that when he sinned it's going to pass on, it's going to become a nature within his child. பிதாக்களுக்கு தெரியல, அவர்கள் செய்த பாவம் செய்த பொழுது அது அவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு சுபாவமாய் மாறிவிடும். Psalms 51 and verse 5. சங்கீதத்தின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 5வது வசனம். The psalmist says, I was brought forth in iniquity and in sin my mother conceived me. சங்கீதக்காரன் பார்த்து சொல்கிறார், நான் பாவத்திலே கர்ப்பம் தரிக்கப்பட்டேன், அக்கிரமத்திலே என் தாய் என்னை பெற்றாள். He said, when I was born itself there was a nature, there was iniquity within me. நான் பிறந்த பொழுதே எனக்குள்ளாக ஒரு சுபாவம், ஒரு அக்கிரமம் இருந்தது. So one side the Bible tells this is a nature that passes on from the forefathers to the children. ஒரு பக்கம் வேதம் சொல்கிறது இந்த ஒரு சுபாவம் முற்பிதாக்களிலிருந்து பிள்ளைகளுக்கு வந்த ஒரு காரியம். So obviously it raises a question, Lord, if it is not my original sin, if it is something that has come from generations, why would you judge me for it? ஒரு கேள்வி, ஒரு எலும்பு, ஆண்டவரே இது என்னுடைய பாவம் அல்ல, பிதாக்களின் ஒரு காரியம் என் இடத்துல வந்திருக்கு என்று சொன்னால் நீர் என்னை ஏன் நியாயம் தீர்க்கிறீர்? Yes, I did the sin. பாவம் நான் செய்தது உண்மைதான். But the reason for it is the iniquity within. ஆனால் அதற்கான காரணம் உள்ளே இருந்த ஒரு அக்கிரமம். So why would you judge me for that? நீர் என்னை ஏன் அதற்காக நியாயம் தீர்ப்பீர்? Now we would have such questions if we don't understand what God says about these things. இந்த காரியங்களை குறித்து தேவன் என்ன சொல்கிறார் என்று நாங்கள் புரிந்து கொள்ளலனா அந்த விதமான கேள்விகள் எங்களுக்கு எழும்பும். I'm going to quote two scriptures that looks directly contradictory to what we just read. நேரடியாய் முரண்பாடா இருக்கிறது போல தோன்றுகிற இரண்டு வசனங்களை நான் காட்ட போகிறேன். One side it's the iniquity that came. ஒரு பக்கம் உள்ளே வந்த அக்கிரமம், because of which God judges us. அது நிமித்தமாய் தேவன் எங்களை நியாயம் தீர்க்கிறார். On the other side the Bible says. இன்னொரு பக்கம் வேதம் சொல்லுகிறது. Deuteronomy 24 and verse 16. உபாகமம் புத்தகம் 24வது அதிகாரம் 16வது வசனம். Deuteronomy 24 and verse 16. உபாகமம் புத்தகம் 24வது அதிகாரம் 16வது வசனம். That each soul would die because of their own sin. ஒவ்வொரு ஆத்துமாவும் அவருடைய சொந்த பாவங்களின் நிமித்தமாய் மரித்து போகும். Each person will die because of their own sin. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய சொந்த பாவங்களின் நிமித்தமாய் அவன் மரித்து போவான். In fact, it's talking about the soul. அது ஆத்துமாவை குறித்து சொல்லப்படுகிறது. Ezekiel 18 and verse 20. எசேக்கியேலின் புத்தகம் 18வது அதிகாரம் 20வது வசனம். Each soul will die because of their own sin. ஒவ்வொரு ஆத்துமாவும் அவனுடைய பாவத்தின் நிமித்தமாய் அது மரித்து போகும். The word sin that is mentioned here, the root word is the word kate. இங்கே பாவம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையின் மூல பாஷையின் வார்த்தை கட்டே என்கிற வார்த்தை. Kate means crime. கட்டே என்று சொன்னால் குற்றம். It's not just sin, it's not just missing the mark. அது வெறும் பாவம், அந்த கோட்டை தவறி போகிறது மாத்திரமல்ல. It's a crime, it's well thought of, premeditated, and a crime is committed. அது ஒரு குற்றம், சரியா யோசித்து திட்டமிட்டு செய்யப்படுகிற ஒரு குற்றம். And so what we don't understand, when God says I'm going to visit the iniquity of the fathers upon the children, this is what he means. நாங்க புரிந்து கொள்ளாத ஒரு காரியம் என்னன்னா, தேவன் பார்த்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு சந்திப்பேன் என்று சொல்லும் பொழுது அவர் இந்த ஒரு அர்த்தத்திலே சொல்லுகிறார். God is not talking about penalty, he is talking about consequence. தேவன் பாவத்தின் அந்த சம்பளத்தை குறித்து சொல்லல, அதனுடைய பலனை குறித்து அவர் சொல்லுகிறார். There is a difference between penalty and consequence. அந்த சம்பளத்திற்கும் அதனுடைய விளைவுகளுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. All right, one guy he killed somebody and stole money. ஒரு மனிதன் ஒருவனை கொலை செய்து பணத்தை திருடுகிறான். And the
penalty for that is that he is thrown into jail. அதற்கான ஒரு தண்டனை என்னன்னா அவன் சிறையிலே அடைக்கப்படுகிறான். But there are consequences for it. ஆனா அதற்கான விளைவுகள் இருக்கிறது. The wife and the children go through shame and a loss of reputation, and nobody trusts them, and there's a lot of shame that they go through. மனைவியும் பிள்ளைகளும் அதிக அவமானத்தை சந்திக்கிறார்கள். யாருமே நம்புறதில்லை. அந்த விதமான ஒரு அவமானத்திற்குள்ளாக போகிறார்கள். And the worst part is it opens door for a demonic activity in a legal way to operate in that family. இன்னும் ஒரு கொடிய காரியம் என்னன்னா அந்த குடும்பத்திற்குள்ளாக பிசாசு வந்து செயல்படும்படிக்கான ஒரு சட்டபூர்வமான வாசல் திறக்கப்படுகிறது. And so God is not saying I'm going to give the penalty, I'm going to judge by giving penalty. தேவன் பார்த்த அந்த தண்டனையை கொடுத்து நான் நியாயம் தீர்க்க போகிறதில்ல. God is saying that I'm not judging the children for parents' sin. பெற்றோருடைய பாவத்திற்காக நான் பிள்ளைகளை நியாயம் தீர்க்க போகிறேன் என்று தேவன் சொல்லல. But the consequence, the nature that is passed on, I'm not going to deal with it because you created it and you're passing it on to them. ஆனா அங்க கொடுக்கப்படுகிற அந்த சுபாவத்தை குறித்து நான் எதையும் செய்ய போறதில்லை. நீ அதை உருவாக்கி உன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தாய். There are consequences to it, and God says no, I'm going to allow certain things. அதற்கான சில விளைவுகள் உண்டு. சில காரியங்களை நான் அனுமதிக்க போகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். And so there is a generational transference that goes on. அந்த விதமாய் தலைமுறைக்கு போகிற சில பரம்பரையின் காரியங்கள் சில இருக்கிறது. That's my first point. அதுதான் என்னுடைய முதலாவது குறிப்பு. All of us are in a stage where whether we like it or not, we are passing something to the next generation. நாங்க எல்லோருமே பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் கூட அடுத்த தலைமுறைக்கு சில காரியங்களை கொடுக்கிற நிலைமையில இருக்கிறோம். Look at it even in the natural way. ஒரு இயற்கையான விதத்திலும் கூட அதை பாருங்கள். The reason why I have to behave and be right is because I know there are small children in our church. நான் சரியா நடக்க வேண்டியதற்கான ஒரு காரணம் சபையில சிறிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். Recently in my birthday somebody was saying pastor has become a little more gracious now. பர்த்டே அன்னைக்கு ஒருவர் பார்த்து சொன்னார் பாஸ்டர் இப்போ ரொம்ப கிருபை உள்ளவரா மாறிட்டாரு. One of the reasons is because now church is not like before. அதுக்கு ஒரு காரணம் சபை முதல் மாதிரி இப்போ இல்ல. We have small kids. சிறிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். And it is very important to me that I respect the parents so that they follow the same thing. நான் வந்துட்டு பெற்றோர்களை சரியாய் கனப்படுத்துவது முக்கியம். காரணம் பிள்ளைகளும் அதே காரியத்தை செய்ய வேண்டும். Not that I wouldn't say something wrong is wrong. தவற சரி என்று சொல்வேன் அர்த்தம் இல்ல. I may call somebody alone in the office room and say what you did was not right. ஆபீஸ் ரூம்ல தனியா கூப்பிட்டு நீங்க செஞ்சது தவறுன்னு நான் சொல்லுவேன். But also deal that whole thing in the most righteous way. ஆனா அந்த முழு காரியத்தை ரொம்ப நீதியான ஒரு முறையில அதை செய்து முடிக்க வேண்டும். Because I know there are people who are being influenced just by looking at us. காரணம் வெறியங்களை பார்த்து சில ஜனங்க வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆவறதை நான் பார்த்திருக்கிறேன். And so we are transferring things. காரியங்களை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். And there are certain things that's already transferred to us. சில காரியங்கள் ஏற்கனவே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. My second point. என்னுடைய இரண்டாவது குறிப்பு. This opens door, and there are causes for these generational curses and bondages to come. இது வந்துட்டு ஒரு வாசலை திறக்கிறது. இந்த பரம்பரை கட்டுகள் சாபங்கள் உள்ளே வருகிறதற்கான சில காரணங்கள் இருக்கிறது. So there are causes and there are open doors. சில காரணங்கள் உண்டு, திறக்கப்பட்ட வாசல்கள் உண்டு. That's my second point. அதுதான் என்னுடைய இரண்டாவது குறிப்பு. Causes and open doors. காரணங்களும் திறந்த வாசல்கள். Proverbs 26 and verse 2. நீதிமொழிகளின் புத்தகம் 26வது அதிகாரம் 2வது வசனம். Proverbs 26 and verse 2. நீதிமொழிகளின் புத்தகம் 26வது அதிகாரம் 2வது வசனம். Like a flitting sparrow and a flying swallow, so a curse without a cause shall not alight. தமிழ்ல அது எப்படி அடைக்கலான் குருவியும் அலைமோதும் what is it? அலைந்து போவது போல. அலைந்து போவது போலும் தகைவிலான் குருவி. Alright, அடைக்கலான் குருவி, தகைவிலான் குருவி. Okay. Now both of these twins, Adekalan and Tale, they're not twins, okay? Alright, in the rendu, alright, the sparrow and the swallow, in the rendu paravaigalum, they have an inbuilt compass. They don't they don't purposelessly just fly anywhere. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சுபாவம் என்னன்னா எந்த ஒரு காரணம் நோக்கம் இல்லாம இஷ்டம் வந்தபடி அவர்கள் அவங்க வந்து பறந்து போறது இல்ல. There is an inbuilt compass. They know exactly which direction they're going and why they're going. அவங்களுக்கு இயல்பாகவே எங்கே போறோம் எதற்காக போகிறோம் என்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது. The same way, அதை போலவே curses
always come because of a cause. சாபங்கள் எப்பவுமே ஒரு காரணத்திற்காக அது வருகிறது. If we identify the cause, we can eradicate the cause and be set free from it. அந்த காரணத்தை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்வோம் என்று சொன்னால் அந்த காரணத்தை அகற்றி அதிலிருந்து நாங்கள் விடுதலை பெறலாம். Another problem with iniquity is that it opens door for demonic activity. அக்கிரமத்தின் இன்னொரு பிரச்சனை என்னன்னா பிசாசின் செயல்பாட்டுக்காக அது வாசல்களை திறக்கிறது. Now I'm not giving an exhaustive list. ஒரு முடிவில்லாத ஒரு லிஸ்ட் நான் கொடுக்கல. Because if I do that, then today will not be sufficient. அதை நான் செய்வேன் என்று சொன்னால் இன்றைக்கு நேரம் போதுமானதா இருக்கு. But I'm trying to finish it today itself. இன்றைக்கே முடிக்க நான் முயற்சிக்கிறேன். And so I'm going to give you few open doors and causes that becomes the reason why there are demonic bondages or okay, there are bondages in people's life. ஜனங்களுடைய வாழ்க்கையில கட்டுகள் இருக்கிறதற்கான திறந்த வாசல்களும் காரணங்களையும் சிலவைகளை காட்ட வாஞ்சிக்கிறேன். All right, I'm going to ask to read in both the languages 1 Corinthians from 1 Corinthians chapter 10. 1 கொரிந்தியரின் புத்தகம் 10வது அதிகாரத்திலிருந்து ரெண்டு பாஷையிலும் வாசிக்க கேட்கலாம். 1 Corinthians 10. 1 கொரிந்தியரின் புத்தகம் 10வது அதிகாரம். All right, the first cause or an open door. முதலாவது காரணம் அல்லது ஒரு திறந்த வாசல். We read in Exodus 20 how it's the worship of idols. யாத்திராகமம் புத்தகம் 20வது அதிகாரத்தில் நாங்கள் வாசித்திருந்தோம் அது விக்கிரக ஆராதனை. Worshipping idols opens the door for bondages and curses to come in. விக்கிரக ஆராதனை சாபங்களும் கட்டுகளும் உள்ளே வரும்படிக்கான வாசல்களை அது திறக்கிறது. When a born again believer keeps bowing to an idol, he is passing on that nature to his next generation, and they're going to naturally just want to do the same. மறுபடியும் பிறந்த விசுவாசி ஒரு விக்கிரகத்திற்கு முன்பதாய் வணங்கும் பொழுது அந்த சுபாவத்தை அடுத்த தலைமுறைக்கு அதை அவன் கொடுக்கிறான், அவர்களும் அதை செய்ய வாஞ்சிப்பார்கள். Does that mean idol is something very great? அதற்கு அர்த்தம் விக்கிரகம் ரொம்ப பெரிய காரியம் என்பதாய்? No, look at what the Bible பெரிய காரியமா இல்லை. Look at what the Bible says. 1 Corinthians 10. 1 கொரிந்தியரின் புத்தகம் 10வது அதிகாரம். 1 Corinthians 10 verse 19 to 22. 1 கொரிந்தியரின் புத்தகம் 10வது அதிகாரம் 19 இலிருந்து 22வது வசனங்கள் வரை. All right, as they read it in Tamil, please notice it's saying idol has no significance. There is no great significance, but when a sacrifice is made to an idol, there is a demonic spirit behind it that receives it, and it results in two things. One is fellowship, the other is you become a partner, you partake of that table. Tamil and vasanangalai vasikkettalam. இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனா? அது ஒரு பொருள் என்று நான் சொல்லுகிறேன். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். பேய்களுக்கு பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. பேய்களோடு ஐக்கியமாய் இருக்க மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே. பேய்களுடைய பாத்திரத்திலே பானம் பண்ண கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்க கூடாதே. பங்குள்ளவர்களாய் பங்காளியாய் இருக்க கூடாதே. ஆல்ரைட், சோ ஆண்டவர் வசனம் இங்க என்ன சொல்லுகிறது? ஒன்னு, விக்கிரகம் செய்வதோ அல்லது விக்கிரக ஆராதனை செய்வதோ அதுக்கு ஏதாவது படைகள் கொடுப்பதோ அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது ஜஸ்ட் ஒரு விக்கிரம். எந்த அடிப்படை அறிவு இருக்கிற மனிதனும் சொல்லுவான், நான் சிருஷ்டித்தால் அது கடவுள் அல்ல, அவர் என்னை சிருஷ்டித்தால் அவர் தான் கடவுள். இது காமன் சென்ஸ், எல்லாருக்கும் தெரியும். ஆமா இல்லையா? இதெல்லாம் ரொம்ப டவுட்ஃபுல்லா பார்க்குறீங்க. நீங்க சிருஷ்டித்தா அது கடவுள் கிடையாது, அவர் தான் நம்மளை சிருஷ்டிக்கணும். நம்புகிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு லைட்டா டவுட் ஆயிடுச்சு, சர்ச்சா இல்ல வேற எங்கேயோ பிரச்சனை. So now this is a very common thing. இது ரொம்ப பொதுவான ஒரு காரியம். Any person who walks in common sense will begin to question, why should I carry the idol? In fact, if he is God, he should carry me and he should protect me. பொது அறிவு இருக்கிற எந்த ஒரு மனிதனும் யோசிப்பான், நான் ஏன் தேவனை சுமக்கணும், தேவன் தான் என்னை சுமக்க வேண்டும். I can't create something and then call it whatever I want, and that cannot be the truth. ஒரு காரியத்தை படைத்து அதற்கு ஏதாவது ஒரு பேர் சொல்லி அழைத்து அது சத்தியமா மாறி விடாது. Even if it's from many generations, அநேக தலைமுறைகளாய் அது வந்திருந்தாலும், as long as I am stamping the clay and I am forming it and painting it and giving it a name, doesn't make any sense. நான் களிமண்ணை மிதைத்து அதற்கு ஒரு உருவத்தை கொடுத்து அதற்கு ஒரு பெயரை சொன்னா அதில ஒரு அர்த்தமும் இல்லை. I created it. நான் அதை படைத்தேன். If I want, I can destroy it. வேணுமென்றால் நான் அதை உடைத்து அழித்து போடலாம். Because I am the creator of it. காரணம் அதை படைத்தவன் நான் தான். The creator is always greater than the creation.
படைக்கப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கலும் படைத்தவன் எப்பொழுதுமே பெரியவனா இருக்கிறான். And so it's common sense, we understand that. அது பொது அறிவு, அதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். Any person whose mind is delivered, he is able to see the truth, he is set free because of this truth. மனதிலே விடுதலை பெற்ற எந்த ஒரு மனிதனும் இந்த சத்தியத்தை பார்க்க முடிகிறது, சத்தியத்தினால் அவன் விடுதலை பெற்றிருக்கிறான். But the problem behind it is this. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பிரச்சனை இதுதான். The Bible says two things happen. வேதம் சொல்லுகிறது இரண்டு காரியங்கள் நடக்கிறது. The sacrifice, food sacrifice or any kind of sacrifice. அந்த போஜன பலியாய் இருக்கட்டும், எந்த விதமான ஒரு பலியாய் இருக்கட்டும், blood sacrifice, anything. இரத்த பலியாய் எந்த விதமான ஒரு பலியாய் இருந்தாலும், it results in fellowship. அது ஐக்கியத்திலே போய் முடிகிறது. You and the demon become one. நீங்களும் பிசாசும் ஒன்னாய் மாறுகிறீர்கள். It opens door for a demonic activity to come in. ஒரு பிசாசின் கிரியை உள்ளே வரும்படிக்காய் வாசலை திறக்கிறது. Secondly, you become a partner, you partake of that table. இரண்டாவது பங்காளர்களாய், அந்த பந்தியிலே பங்காளர்களாய் நீங்கள் மாறுகிறீர்கள். There is a cause now for the demon to begin to have a hold, a legal claim on you. பிசாசானவன் வந்து உங்களை பிடிக்க ஒரு சட்டபூர்வமாய் உங்க மேல ஒரு ஆளுகை செலுத்த ஒரு காரணம் அங்கே உண்டாகுகிறது. Sacrifices and dedications. பலிகளும் பிரதிஷ்டைகளும். Dedications. பிரதிஷ்டைகள். When a house is built, we dedicate the house. ஒரு வீடு கட்டி முடிக்கும் பொழுது அந்த வீட்டை நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். Some people have done some dedications that is not godly. Now that's an open door and a cause for a demonic bondage. சில ஜனங்கள் தேவனற்ற சில பிரதிஷ்டைகளை செய்திருக்கிறார்கள். அது பிசாசின் கட்டுக்கான ஒரு திறந்த வாசலாய் மாறி இருக்கிறது. I'm not saying you're demon possessed. நீங்க பிசாசால் பிடிக்கப்பட்டீங்கன்னு நான் சொல்லல. I'm saying there is a bondage in your soul that causes you to act and commit certain things. உங்க ஆத்மாவிலே ஒரு கட்டு இருக்கிறது. அந்த கட்டானது சில காரியங்களை செய்யும்படிக்காய் உங்களை நடத்துகிறது. Vows or promises. இது சில வாக்களிப்பது. We made some promises. சில வாக்கை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். Some of us use words such as heaven's promise, mother promise, all of that. சில ஜனங்க பரலோகத்தின் மேல சத்தியம், அம்மா மேல சத்தியம் என்றெல்லாம் பேசுகிறோம். Promise on myself. என் மேலேயே நான் ஆணையிடுகிறேன். Those things will bring a bondage. அந்த காரியங்கள் கட்டுகளை கொண்டு வரும். That's why Jesus said, let your yes be yes and your no be no. ஆகையால் தான் இயேசு பார்த்து சொன்னார், உன்னுடைய ஆம் ஆம் என்று இருக்கட்டும், இல்லை இல்லை என்று இருக்கட்டும். Our sinful actions, our sinful deeds, எங்களுடைய பாவத்தின் செயல்கள், கிரியைகள், our sinful deeds is bringing in a bondage within us and it's going to pass on to the next generation. எங்க பாவ செயல்கள் எங்களுக்குள்ளாக சில கட்டுகளை கொண்டு வருகிறது. அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் அதை கொடுக்கிறோம். We know this from the incident of David and Bathsheba. தாவீது பெத்ஷிபாவுடைய சம்பவத்திலிருந்து இதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். No, don't say I am a man after God's own heart and I am exempt from all this. David was a man after God's own heart, but this happened to him. நீங்க பார்த்து நான் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன், எனக்கு இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாய் இருந்தாலும் இந்த காரியங்கள் நடந்தது. David was anointed. தாவீது அபிஷேகம் பெற்றவர். He was a prophet who prophesied. அவர் தீர்க்கதரிசனம் உரைத்த ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். He had foresight and had messianic prophecies. அவருக்கு ஒரு முன்னறிவு இருந்தது. மேசியாவை குறித்ததான தீர்க்கதரிசனங்களை அவர் உரைத்திருந்தார். But when he murdered Bathsheba's husband and took her to be his, ஆனால் பெத்ஷிபாவுடைய கணவனை கொலை செய்து அவளை தனக்கென்று அவன் எடுத்துக்கொண்ட பொழுது, and before doing that he had already done adultery with her, அதை செய்வதற்கு முன்பதாக ஏற்கனவே அவளோடு கூட அவன் விபச்சாரம் செய்திருந்தான். this is what God tells him. தேவன் அவருக்கு சொன்ன ஒரு காரியம் இதுதான். 2 Samuel 12 and verse 10. 2 சாமுவேலின் புத்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம். The sword shall not depart from your house. பட்டயம் உன்னுடைய வீட்டை விட்டு அது விலகாது. Notice there is a cause and an open door that took a foothold of his whole house. அவருடைய முழு வீட்டை பிடித்துக்கொண்ட ஒரு திறந்த வாசலை நீங்கள் கவனிக்க வேண்டும். What does sword mean? பட்டயம் என்று சொன்னால் என்ன? When God says sword shall not depart from your house, what does that mean? தேவன் உன் வீட்டை விட்டு பட்டயம் விலகாது என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? Sword means destruction. பட்டயம் என்று சொன்னால் அது அழிவை குறிப்பிடுகிறது. I did a root word study. It basically means destruction shall be in your house. மூல பாஷையில் அதை நான் படித்து பார்த்த பொழுது அடிப்படையிலே அழிவு உன்னுடைய வீட்டை விட்டு விலகாது என்று சொல்லப்படுகிறது. His son Amnon raped his daughter and there was incest within the family. அவனுடைய மகன் அம்னோன் அவனுடைய மகளை வந்துட்டு கற்பழிக்கிறான். உள்ளே அந்த விதமான தவறான உறவு இருக்கிறது. Absalom leads a rebellion against his own father. அப்சலோம் தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக இரண்டகம் செய்கிறான். Through rape, through death, through rebellion, destruction came into the family. கற்பழிப்பு, மரணம், இரண்டகம் மூலமாய் குடும்பத்திற்குள்ளாக அழிவு நுழைந்தது. For example, உதாரணத்திற்கு if you did abortion, நீங்க வந்துட்டு அபார்ஷன் செய்வீங்கன்னு சொன்னா,
it causes it brings this curse. இந்த ஒரு சாபத்தை அது கொண்டு வருகிறது. There's a destruction for which there's an open door and destruction comes in. அங்கே ஒரு திறந்த வாசல் உண்டாகி உள்ளே அழிவு நுழைகிறது. That iniquity has consequences. அந்த அக்கிரமத்திற்கு விளைவுகள் இருக்கிறது. Those of us who've gone through some traumatic experience. யாரெல்லாம் சில பயங்கரமான அனுபவங்களுக்குள்ளாக போய் வந்திருக்கிறோமோ, now there are some fears that come in. உள்ளே சில பயங்கள் வருகிறது. Because you've seen and witnessed some very tragic thing. காரணம் சில கொடிய காரியங்களை பார்த்தும் அனுபவித்தும் இருக்கிறீர்கள். In front of my eyes that accident happened. என் கண்ணுக்கு முன்னாடி அந்த விபத்து நேரிட்டது. While I was watching, the waves took the person away. நான் பார்த்து கொண்டிருந்த பொழுதே அலைகள் அந்த மனிதனை அடித்து சென்றது. Midnight 1 o'clock such a thing happened. நடு இரவு 1 மணி நேரம் இந்த சில காரியம் நடந்தது. While I was alone something like this happened. நான் தனிமையா இருந்த பொழுது இந்த ஒரு காரியம் நடந்தது. Now if you're not cautious, நீங்க வந்துட்டு காஷியஸா இல்லன்னு சொன்னா, and if you don't deal with that effectively, அதை சரியாய் நீங்கள் கையாளவில்லை என்று சொன்னால், then that fear will become a part of your nature. அந்த பயமானது உங்களுடைய சுபாவத்தின் ஒரு பங்காய் அது மாறிவிடும். That nature which is an iniquity will pass on to the next generation. அந்த அக்கிரமமாய் இருக்கிற அந்த ஒரு சுபாவம் அடுத்த தலைமுறைக்கு அது கொடுக்கப்படும். There are unexplained fears and phobias that they go through. சில விவரிக்க முடியாத பயங்கள் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். I've met such people. நான் அந்த விதமான ஜனங்களை பார்த்திருக்கிறேன். I will not step out of the house alone. நான் தனியா வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். I'm afraid. நான் பயந்திருக்கிறேன். Now you don't want to go alone, that's a different story. நீங்க தனியா போக உங்களுக்கு விருப்பம் இல்லனா அது வேற விஷயம். I'm not interested to go out alone like that, that's a different story. நான் தனியா அந்த மாதிரி போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லன்னு சொன்னா அது வேற விஷயம். But I'm afraid. ஆனால் நான் பயந்திருக்கிறேன். I'm not able to step out. நான் வெளியே போக எனக்கு முடியல. This is who I am. நான் இந்த விதமா தான் இருக்கிறேன். I am afraid. நான் பயந்திருக்கிறேன். That is a bondage. அது ஒரு கட்டு. Witchcraft, பில்லி சூனியம், astrology, ஜோசியம் பார்க்கிறது, palm reading, கை ரேகைகளை படிக்கிறது, horoscopes, ஜோசியம் பார்க்கிறது, amulets and birth stones, தாயத்து and all that, தாயத்து அப்ப கற்களை பார்க்கிறது, hypnosis பண்ணுறது. all of these are causes and open doors for demonic bondages to come in. இதெல்லாமே பிசாசு கட்டுகள் உள்ளே வரும்படிக்கான திறந்த வாசல்கள். And obviously curses from previous generation. நிச்சயமாய் பிந்தின தலைமுறையிலிருந்து வந்த சில சாபங்கள். Matthew 27 and verse 25. மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 25வது வசனம். The people answered and said like this. ஜனங்க இந்த விதமாய் சொல்லி பதில் கொடுத்தார்கள். That innocent blood, let his blood be on us and on our children. அந்த குற்றமற்ற இரத்தமானது எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகளின் மேலும் அது இருக்கட்டும். They said that and they bought in a curse. அதை சொல்லி சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள். Some people say it's a family heritage. சில ஜனங்க சொல்வாங்க இது குடும்பத்தின் ஒரு சொத்து. From generations we have had this particular object. பரம்பரையாய் இந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை நாங்கள் வைத்திருக்கிறோம். But if it has something to do with the demonic, no matter from how many generations it is there, it's better to throw it out, because that's an open door and a cause for bondages to exist. ஆனா அது ஒரு பிசாசுக்குரிய காரியமா இருக்கும் என்று சொன்னால் எத்தனை தலைமுறையா அது இருந்தாலும் கூட அதை தூக்கி எறிவது நல்லது. காரணம் பிசாசின் கட்டுகள் உள்ளே வரும்படிக்கான திறந்த வாசல் அது. So we spoke about the transference of generational bondages. பரம்பரை கட்டுகளின் ஒவ்வொரு பரம்பரையாய் வருகிற சில காரியங்களை பார்த்தோம். We spoke about the causes and the open doors. சில காரணங்கள் திறந்த வாசல்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். Thirdly and lastly, மூன்றாவதாக கடைசியாக, we decide our legacy and have the power to change generational bondages. எங்களுடைய தலைமுறையை குறித்து நாங்க தீர்மானிக்கிற ஒரு வல்லமை எங்களுக்கு இருக்கு. சில காரியங்களை மாற்றுகிற வல்லமை எங்களுக்கு இருக்கு. You can break generational bondage and walk into a generational blessing. பரம்பரை சாபங்களை உடைத்து பரம்பரை ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நுழைகிற வல்லமை உங்களுக்கு இருக்கிறது. Somebody from a Max Hughes bloodline can transfer through faith into Jesus and make Jesus his bloodline. மேக்ஸ் ஹியூஸ் உடைய அந்த வம்சாவரியில வந்த ஒரு மனிதன் விசுவாசத்தில் அவன் இயேசுனுடைய ஒரு வம்சாவரிக்குள்ளாக அவன் நுழைய முடியும். Now the best time to deal with generational bondages is when you're single. நீங்க பரம்பரை சாபங்களை குறித்து கையாள வேண்டிய சிறந்த ஒரு நேரம் நீங்க தனிமையா இருக்கும் பொழுது.
when you're single, திருமணத்துக்கு முன்னாடி, before you get married, நீங்க உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி, that is the best time to deal with generational bondage. பரம்பரை கட்டுகளை குறித்து கையாளுவதற்கான சரியான ஏற்ற ஒரு நேரம் அதுதான். Some of us think, oh, if I get married these things will change. எங்களில் சிலர் நினைக்கிறோம் எங்களுக்கு திருமணம் ஆச்சுனா இந்த காரியம் எல்லாம் மாறிடும். Marriage is powerful but not so powerful to change your nature, brother. திருமணம் வல்லமை வாய்ந்ததுதான், ஆனா உங்களுடைய சுபாவத்தை மாற்ற வல்லமை வாய்ந்தது அல்ல. I remember when I newly got saved, when I read these scriptures and heard several messages like this. நான் புதிதாய் திருமணம் ஆகி இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து இந்த காரியங்கள் எல்லாம் நான் கேட்ட பொழுது, I remember praying then. அப்பொழுதே நான் வந்துட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். Fasting and praying. உபவாசித்து ஜெபித்தேன். I was hardly, I think, in my first PU or second PU. என்னுடைய ஃபர்ஸ்ட் PU அல்லது செகண்ட் PU ல இருந்தேன். I was on a 3 days fasting and prayer. 3 நாட்கள் உபவாச ஜெபம். Seeking the Lord with all my heart. முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரை நான் தேடினேன். And this was the crux of that prayer time. அந்த ஜெப நேரத்தின் ஒரு சாராம்சம் இதுதான். It was a fasting prayer time in the church. சபையிலே ஒரு உபவாச ஜெபத்தின் நேரமா இருந்தது. One day fasting prayer. ஒரு நாள் உபவாச ஜெபம். And I had turned it into 3 days. நான் அதை 3 நாட்களாய் மாற்றி இருந்தேன். And when I sought the Lord before the last day is when the prayer meeting was going to happen in the church. அந்த சபையிலே கடைசி நாள்ல தான் சபையிலே ஜெபம் நடக்க இருந்தது. நான் கர்த்தரை தேடினேன். And I remember 2 days before itself I was preparing myself, fasting, praying, seeking the Lord. 2 நாட்களுக்கு முன்பதாகவே என்னை ஆயத்தமாக்கி ஆண்டவரை உபவாசத்தில் நான் தேடிக் கொண்டிருந்தேன். And this was the crux of it. அதற்கான முக்கிய காரணம் இதுதான். Every generational curse and bondage, I am the end of it. It will not pass on to the next generation. My children and grandchildren shall be blessed for 1,000 generations. ஒவ்வொரு பரம்பரை சாபங்களும் கட்டுகளும் என்னோடு கூட அது முடிந்தது. என் பிள்ளைகளுக்கு அது போகாது. என்னுடைய பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் 1000 தலைமுறைக்கு அவர்கள் ஆசீர்வாதமான பரம்பரையாய் இருப்பார்கள். Now that I'm married, இப்ப திருமணம் ஆயிருக்கு. this is both of our conviction. இது எங்களுடைய 2 பேருடைய ஒரு நம்பிக்கை. No previous generations bondages or iniquities or curses will come to us. We are the end of it. Our children are going to be a new generation, a godly generation, a blessed generation under the mercy of God. முந்தின தலைமுறையின் எந்த ஒரு சாபமும் எந்த ஒரு கட்டும் எங்க மூலமா அது போகாது. எங்களோடு கூட அது முடிந்தது. எங்களுடைய அடுத்த தலைமுறை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறையாய் இருப்பார்கள். So we need to talk about how to break these generational curses. இந்த பரம்பரை சாபங்களை எப்படி உடைப்பது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க வேண்டும். These bondages, இந்த கட்டுகள், or in simple words iniquity, அல்லது எளிமையான வார்த்தையில இந்த அக்கிரமங்கள், how do we break it? எப்படி அதை நாங்கள் உடைப்பது? Firstly, the power of parenting. முதலாவது பெற்றோர்த்துவத்தின் ஒரு வல்லமை. The power of parenting. பெற்றோர்த்துவத்தின் ஒரு வல்லமை. Parents have the most influential power on a child, period. ஒரு பிள்ளையின் மேல அதிகமான ஒரு தாக்கம் பெற்றோர்கள் கொண்டிருக்கிறார்கள். Parents are the one who can change their very nature. பெற்றோர்கள் தான் அவர்களுடைய சுபாவத்தை மாற்ற முடியும். Deuteronomy 6 verse 5 to 9 the Bible says, உபாகமம் புத்தகம் 6வது அதிகாரம் 5 இலிருந்து 9வது வசனங்கள் வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, love God with all that you are. உன்னுடைய தேவனை நீ முழுமையாய் நீ நேசிக்க வேண்டும். Love him with all your heart, mind and soul and strength. முழு இருதயத்தோடு மனதோடு ஆத்மாவோடு ஆவியோடு நீங்கள் நேசிக்க வேண்டும். And then diligently teach your children. ஊக்கமாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுத் தர வேண்டும். What? எதை கற்றுத் தரணும்? More than maths and science, teach them the word of God. கணக்கு விஞ்ஞானத்தை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கற்றுத் தர வேண்டும். When you lie down, when you rise up, when you sit and when you walk by the road. நீங்கள் படுக்கும் பொழுது, எழும்பும் பொழுது, உட்காரும் பொழுது, தெருவோரமாய் நீங்கள் நடக்கும் பொழுது, notice those are the 4 times we are most open for temptations. அந்த 4 நேரத்துல தான் அதிகமாய் சோதனைகளுக்கு நாங்கள் வெளிப்பட்டு இருக்கிறோம். You're lying down on your bed. நீங்க உங்க படுக்கையில படுத்து கொண்டிருக்கிறீங்க. The Bible says that's the time to put the word into their lives. வேதம் சொல்லுகிறது அந்த நேரத்துல தான் வார்த்தையை அவருடைய வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் விதைக்க வேண்டும். Morning you're about to rise up from your bed. காலையில படுக்கையிலிருந்து எழும்ப இருக்கிறீங்க. If you don't put the word, morning when they wake up there is a devil that is trying to put something within them. அவங்க எழும்பும் பொழுது நீங்க வார்த்தையை உள்ள போடலன்னு சொன்னா பிசாசானவன் வேற ஒரு காரியத்தை உள்ள விதைக்க அவன் காத்திருக்கிறான். I remember in my childhood I always woke up for Bergman songs. என்னுடைய சிறிய வயதில நான் எப்பவுமே பெர்க்மன் ஐயாவுடைய பாடல்களுக்கு தான் நான் எழும்பினேன். The moment when I wake up Bergman songs will be going on. நான் எப்போ எழும்பினாலும் கூட காலையில பெர்க்மன் ஐயாவுடைய பாடல்கள் அங்கே எப்போ ஓடிக்கொண்டிருக்கும். And he has a habit of singing only verses. அவருக்கு வெறும் வசனங்களை பாடுகிற ஒரு பழக்கம். Now when I wake up there's a worship song always going on. இப்போ நான் எழும்பும் பொழுது எப்பவுமே ஒரு ஆராதனையின் பாடல் ஓடிக்கொண்டிருக்கும். Morning when my wife serves tea in the bed, காலையில பெட்ல பாஸ்டர்மா வந்து டீ கொடுக்கும் பொழுது there's a worship song that is going on. ஒரு ஆராதனையின் பாடல் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும். When I wake up
immediately there is access for God to talk to me. நான் எழும்பும் பொழுது உடனடியாய் தேவன் என்னோடு கூட பேசுவதற்கான ஒரு வழி அங்கே உண்டாக்கப்பட்டிருக்கு. So when you're lying down, when you're about to wake up, நீங்கள் படுத்து உறங்கும் பொழுது எழும்பும் பொழுது, when you're sitting, நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது, just idly sitting, நீங்க சும்மா அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது put the word, வார்த்தை நீங்கள் போட வேண்டும். when you're walking by the road or driving by the road, நீங்க தெருவில் நடக்கும் பொழுது அல்லது வண்டி வாகனம் ஓட்டிக் கொண்டு இருக்கும் பொழுது be careful to put the word in. அங்கே உள்ளே வார்த்தையை போட நீங்கள் கவனமா இருக்க வேண்டும். In the New Testament, Ephesians 6:4, the Bible says, புதிய ஏற்பாட்டிலே எபேசியரின் புத்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம் வேதம் சொல்லுகிறது, bring up children in training or in admonition in the Lord. பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக நீங்கள் பயிற்சிக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். Because a parent's behavior has direct influence on children. காரணம் பெற்றோர்களுடைய ஒரு சுபாவம் நேரடியான ஒரு தாக்கத்தை பிள்ளைகள் மேல அது கொண்டு வருகிறது. Please remember, it has an influence at least for 3 generations. நீங்கள் கவனிக்கணும், குறைந்தபட்சம் 3 தலைமுறைக்கு மேல அந்த ஒரு தாக்கம் வருகிறது. I don't have to quote the verses. வசனங்களை சொல்ல வேண்டிய தேவை இல்லை. The world has started observing these things. உலகம் இந்த காரியங்களை கவனிக்க They ஆரம்பித்திருக்கிறது. have started giving research on these things. அவர்கள் இந்த காரியங்களை குறித்ததான சில ரிசர்ச் பண்ணி வெளியிட்டிருக்கிறார்கள். Please remember, iniquities are trained sin. அக்கிரமங்கள் என்று சொன்னா பயிற்சி எடுத்து பயிற்சிக்கப்பட்ட பாவங்கள். From the childhood he is seeing it every day. That's what his both the gates, his eyes and his ears is constantly recording that thing day and night. சிறிய வயதிலிருந்து ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் அவருடைய கண்கள் காதுகள் இந்த காரியங்களை கவனித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது. And he's noted his father is very materialistic. He is always about money and cars and bikes and all of that goes into the child. அவன் பார்க்கறான், தகப்பன் ரொம்ப பொருள் ஆசை படைத்தவன், எப்பவுமே கார் பைக் என்ற பொருட்களை குறித்ததாகவே இருக்கிறான். அந்த காரியம் பிள்ளைக்குள்ளாக போகிறது. Stealing, திருடுகிறது. Oh, the mother says, no, it's just 1 rupee that I've taken. அம்மா பார்த்து சொல்றாங்க, நான் எடுத்தது வெறும் 1 ரூபாய் தான். Father doesn't have to know it. அப்பாவுக்கு அது தெரிய வேண்டிய தேவை இல்லை. There is a recording that's going on. அங்கே ஒரு ரெக்கார்டிங் நடந்து It கொண்டிருக்கிறது. becomes a default setting in the child. பிள்ளைக்குள்ளாக இயல்பான ஒரு காரியமாய் அது மாறிவிடுகிறது. Lying. பொய் சொல்லுகிறது. Children know when there is lies in the house. வீட்டில் பொய் இருக்கும் பொழுது பிள்ளைகள் அதை அறிந்திருக்கிறார்கள். Gossip, பின்னாடி பேசுறது, மற்றவர்களை குறித்து பின்பதாய் பேசுவது. Pride, பெருமை, negativity, தவறான காரியங்கள், dishonor, கனவீனம். When the mother is dishonoring the husband and the husband is dishonoring the wife, it's not a good thing. மனைவி கணவனை மற்றும் கணவன் மனைவியை கனவீனப்படுத்துகிறது நல்ல காரியம் அல்ல. உங்க அப்பா சொல்றதெல்லாம் ஏன்டா கேக்குற, உங்க அம்மா சொல்றதெல்லாம் ஏன்டா கேக்குற. Poison, you're just putting poison into the soul. பிள்ளைகளுடைய ஆத்மாவுக்குள்ளாக விஷத்தை நீங்கள் ஊட்டுகிறீர்கள். Greed, பொருளாசை, perfectionism, ரொம்ப எல்லாமே ரொம்ப சரியா இருக்கணும்ன்ற காரியம். perfect. கொஞ்சம் அங்க இங்க ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் அப்படியே தாட்டு போட்டுன்னு கத்தி உடைச்சி கோவப்பட்டு, not right. அது சரியல்ல. Unforgiveness, மன்னிக்காமல் இருக்கிறது. unbelief. அவிசுவாசம். Unbelief is also a trait that is passed on. அவிசுவாசம் கூட நாங்க கொடுக்கிற ஒரு சுபாவமாய் மாறுகிறது. Physical abuse and violence, நாங்க அடித்து துன்புறுத்துகிறது. casteism, நாங்க ஜாதி பார்க்கிறது. chauvinism, male is great or female is great, feminism. ஆண் தான் பெருசு பெண் தான் பெருசுன்ற அந்த அப்படியே பேசுற காரியம். God says the wife is taken from the hip. தேவன் சொல்லுகிறார், மனைவி விலா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவள், equal to you. உனக்கு சரிசமமா இருக்கிறவள். Yes, there is a headship. அங்க தலைமைத்துவம் இருக்கிறது உண்மைதான். And the father is supposed to not provoke the child to wrath but lead the child and train the child. தகப்பன் பிள்ளைகளை கோபமூட்டாமல் பிள்ளைகளை சரியா நடத்தணும், சரியா பயிற்சிக்கணும். Yes, there is a place of leadership. அங்கே ஒரு தலைமைத்துவத்தின் ஸ்தானம் இருக்கிறது உண்மைதான். But just like the church, leadership is not that I am better than you, this is my job and I'm doing what I'm called to do. ஆனா சபையை போலவே தலைவன் என்று சொன்னா உங்களை பார்க்கிலும் சிறந்தவன் அல்ல, இது என் வேலை, நான் சரியான ஒரு காரியத்தை செய்கிறேன். I'm anointed to do this, I'm called to do this, that's why I'm doing this. இதை செய்ய அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஆகையால் இதை நான் செய்கிறேன். Sharp words, கூர்மையான வார்த்தைகள். they're talking bad words and they're talking very sharp words. கெட்ட வார்த்தைகளை பேசுறாங்க, ரொம்ப கூர்மையான வார்த்தைகளை பேசுறாங்க. Now that son grows up, he goes to work. அந்த பிள்ளை இப்ப வளருகிறான், வேலைக்கு போகிறான். And there he's not able to maintain any professional relationship. அங்கே அந்த வேலைக்கான எந்த உறவுகளை அவனால மெயின்டைன் பண்ண முடியறது இல்ல. Because he doesn't have basic common sense of how to talk. காரணம் அடிப்படை பொது அறிவு, எப்படி பேசணும்ங்கற அந்த ஒரு அறிவு அவனுக்கு இல்ல. So nobody wants to entertain him. ஆகையால் யாருமே அவனோடு கூட இருக்க விரும்புகிறது இல்ல. Now he is thinking, அவன் யோசிக்கிறான், I have neither scolded you in bad words, neither have I hit you,
So why you not, maintaining good relationship with me? அவன் யோசிக்கிறான், நான் உன்னை கெட்ட வார்த்தைகளை திட்டல, உன்னை அடிக்கல, ஆனா ஏன் சரியான உறவு என் கூட உங்களுக்கு இல்ல? His logic is, in comparison to my house, I am far better. I am an angel. அவனுடைய அறிவு சொல்லுது, என் வீட்டுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் ரொம்ப சிறந்தவன், நான் ஒரு தூதனை போல இருக்கிறேன். And so there are issues, how we resolve conflict in family. குடும்பத்திலே பிரச்சனைகளை நாங்கள் எப்படி தீர்க்கிறோம்? How we resolve conflict in family. குடும்பங்களிலே பிரச்சனைகளை எப்படி நாங்கள் தீர்க்கிறோம்? We can either do it in a righteous way or an unrighteous way. நீதியான முறையிலே அல்லது அநீதியான முறையிலே நாங்கள் அதை செய்து முடிக்கலாம். Some maybe the husband comes from a very stoic family. உதாரணத்திற்கு கணவன் வந்துட்டு ரொம்ப உணர்ச்சி வெளிப்படுத்தாத, ரொம்ப உணர்ச்சியெல்லாம் வெளிப்படுத்தாத அமைதியான ஒரு குடும்பத்துல இருந்து வராரு. So in their house, if there is a fight, அவங்க வீட்ல ஏதாவது ஒரு சண்டை இருக்கும் என்று சொன்னா, the way he has learned to deal with problem in the house from the childhood, the way he's seen parents deal is like this. அவங்க வீட்ல பிரச்சனையை பெற்றோர்கள் எல்லாம் கையாளுகிறத பார்த்த விதம் இப்படிதான். That they don't look into each other's eye. ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்றது இல்ல, no expression, எந்த ஒரு உணர்வும் வெளிப்படுத்துறது இல்ல, just sitting with a straight face. ரொம்ப நேரா முகத்தை வச்சு உட்காருது. At the best, the way they deal with conflict is to stare at each other. ரொம்ப இன்னும் அதை அதிகமா வந்துட்டு கடினமா டீல் பண்ணணும்னா முறைத்து பார்க்கிறது. And so no talks, பேச்சு இல்ல, just not looking into each other's eyes. ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளாமல் இருப்பது. And the wife comes from a background, மனைவி வந்துட்டு வேற ஒரு பின்னணியில இருந்து வராங்க. and they shout and scream at each other. அவங்க கத்தி ஒருவருக்கு மேல கத்தி கூச்சலிட்டு, half an hour later they are hugging and crying. அரை மணி நேரம் விட்டு பார்த்தா அப்படியே சிரித்து அழுது கொண்டு இருப்பாங்க. Because that's the way they've dealt with problems in there. That's how they've handled problems in relationships in their family. அவங்களுடைய குடும்பத்துல பிரச்சனையை சண்டைகளை வந்துட்டு அப்படிதான் அவர்கள் கையாண்டு இருக்கிறார்கள். The way they have treated children in their house. அவங்க வீட்டில் அவர்கள் எப்படி பிள்ளைகளை நடத்தினார்கள். The value for a child. ஒரு பிள்ளைக்கான ஒரு மதிப்பு. Some houses, no matter how serious the situation is, சில வீடுகளிலே அந்த சூழ்நிலை எவ்வளவுதான் சீரியஸா இருந்தாலும், I remember one particular incident. ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு எனக்கு நினைவு இருக்கிறது. There was a big problem. ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, big problem, ரொம்ப பெரிய பிரச்சனை. About 28 people are there. ஒரு 27-28 பேர் அங்க இருக்காங்க. Any time, it could even become violent where they're going to punch each other. எந்த நேரமானாலும் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்கிற ஒரு சூழ்நிலையில அது காணப்பட்டது. They had already punched one. ஏற்கனவே ஒரு அடி வாங்கி இருக்காங்க. And then I went and stood off in the center. நான் போய் நடுவுல நில்லிட்டேன். I'm holding the other guy. I'm saying, let's talk. இன்னொரு மனிதனை பிடித்து நாங்க ஃபர்ஸ்ட் பேசலாம் அப்படினு சமாதானப்படுத்திட்டு இருக்கறேன். And I remember in that context, அந்த ஒரு நேரத்துல another family comes in. இன்னொரு குடும்பம் வருது. And the husband and the wife with the children, they see this whole thing. கணவனும் மனைவியும் பிள்ளைகளோடு கூட இந்த முழு காரியத்தை பார்க்கிறார்கள். And the husband continued to drive. கணவன் தொடர்ந்து வண்டி ஓட்டிட்டு போயிட்டார். Went and left the kids in a safe environment. போய் பிள்ளைகளை ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டாரு. Because he didn't want his children to see this nonsense. காரணம் இந்த ஒரு காரியத்தை பிள்ளைகள் பார்க்க கூடாது என்று அவர் நினைத்தார். Families with good moral values, நல்ல மதிப்புகளை பெற்றிருக்கிற குடும்பங்கள். I've seen homes where it's their own children but they don't go to the hospital to visit their own child in the hospital. சில வீடுகளிலே சொந்த பிள்ளைகளா இருந்தாலும் கூட பிள்ளைகளை பார்க்க ஹாஸ்பிடலுக்கு போறது இல்ல. Never going to visit them in the school. ஸ்கூல்ல போய் விசிட் பண்ண போறது இல்ல. Suddenly one day you go to college. சடதியா ஒரு நாள் காலேஜுக்கு போறீங்க. And the girl is asking, you doubt me, is it? அந்த மகள் பார்த்து கேக்குறா, நீ என்ன சந்தேகப்படுறியா? Because all these years you didn't come. காரணம் இத்தனை வருடங்கள் நீ வரல. If it was a regular thing that you went, நீங்க வந்துட்டு பொதுவா போறது அந்த மாதிரி பொதுவான ஒரு பழக்கமா இருந்திருக்கும் என்று சொன்னா, the problem will be why you didn't come. அப்ப பிரச்சனை என்னன்னா ஏன் நீங்க வரல என்பதுதான் பிரச்சனை. More than 2 months you've never come without, you've never given such a gap. More than 2 months you didn't come and pick me up in my college. 2 மாசம் ஆச்சு நீங்க வந்து ஒரு நாளும் நீங்க வந்து காலேஜ்ல வந்து என்ன பிக் பண்ணல. Now please remember, you and I, whether we like it or not, there are archives, there are storage within, and you're becoming your parents and your grandparents, or you're becoming righteous. எங்களுக்கும் உங்களுக்கும் நாங்க பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் கூட உள்ளே சில காரியங்கள் அடங்கி இருக்கிறது. நாங்க கொஞ்சம் கொஞ்சமா எங்க பெற்றோர்களை போல மாறுகிறோம் அல்லது இன்னும் நீதி கேட்டவர்களாய் மாறுகிறோம். Because we are seeing it constantly. It's recorded from a childhood that's there within us. It's a default nature. காரணம் தொடர்ச்சியாய் பார்க்கிறோம். சின்ன வயசுல இருந்து அது உள்ளே ரெக்கார்ட் ஆயிட்டு அது ஒரு இயல்பாய் அது மாறி விட்டு இருக்கிறது. That's why suddenly the relatives will say, ஆயிரம்
சடுதியாய் வந்து உறவினர்கள் பார்த்து சொல்வார்கள், அவங்க அப்பா மாதிரியும் பண்றான் பாரு. Because they've noticed there is a similarity. காரணம் அங்கே ஒரு ஒருமனத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். Now generally the thought is a person who's gone through a lot of abuse, they are the ones who will be very understanding and they will not abuse others. That's how we think. பொதுவா நாங்க என்ன யோசிக்கிறோம்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமாய் நடத்தப்பட்ட ஒரு மனிதன் வந்து பிறரை வந்து நடத்த மாட்டாரு, ஆனா அதை அவங்க அனுபவித்து இருக்கிறாங்க அப்படின்னு நாங்க யோசிக்கிறோம். நானே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தனால அவரு மற்றவங்களை அப்படி அடிச்சு துன்புறுத்த மாட்டார், அப்படிதான் நம்ம நினைப்போம். பட் that's very wrong. ஆனா அது தவறான காரியம். In practicality, நடைமுறையில there is 83% chance that an abused person will abuse somebody else. தவறாய் நடத்தப்பட்ட ஒரு மனிதன் பிறரை தவறாய் நடத்த 83% வாய்ப்பு இருக்கிறது. Generally the thought is, oh, I got hit, I was treated very badly, and so I shouldn't be doing that to the other person. பொதுவா நாங்க என்ன யோசிக்கிறோம்னா, தவறாய் நடத்தப்பட்டேன், கடினமாய் நடத்தப்பட்டேன், நான் பிறருக்கு அதை செய்யக்கூடாது. But the reason why many of us do it is because we say, oh, our family is like that only. ஆனா அநேகர் நாங்க செய்கிறதுக்கு காரணம் நாங்க சொல்றோம், இல்ல எங்க குடும்பம் அந்த மாதிரி தான். No, it's not about who your family was, it's about who Jesus Christ is. உங்க குடும்பம் யாரா இருந்தது என்று ஒரு பொருட்டல்ல, இயேசு யாரா இருக்கிறார் என்பதுதான் முக்கியம். And so how do we break iniquity? எப்படி அக்கிரமத்தை உடைப்பது? These are the 5 things I'm going to say and we're going to close. இந்த ஒரு 5 காரியத்தை சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். We recognize the problem as sin. அந்த ஒரு பிரச்சனையை பாவமாய் நாங்கள் அடையாளம் கண்டுகொள்கிறோம். Materialism, pride, greed, whatever is in you, not your parents, whatever is in you, you recognize it as sin and call it a sin. பொருளாசை, பேராசை, பெருமை எதுவா இருந்தாலும் உள்ளே இருக்கிற பிரச்சனையை அடையாளம் கண்டுகொண்டு அதை பாவம் என்று நாங்கள் அழைக்கிறோம். I'm not talking about parents' sin. நான் பெற்றோர்களுடைய பாவத்தை குறித்து சொல்லல. In your soul, உங்களுடைய ஆத்துமாவில் whatever is sin, call it a sin. எதெல்லாம் பாவமாய் இருக்கிறதோ அதை பாவம் என்று நீங்கள் அழைக்க வேண்டும். Secondly, take responsibility for that sin and take responsibility for that problem and repent out of it. இரண்டாவது, அந்த பாவத்திற்கு பிரச்சனைக்கு பொறுப்பை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். As long as you're blaming and telling because my dad was like that, my mom was like that, my forefathers were like that, blaming will not solve the issue. நீங்க எதுவரைக்கும் குற்றம் சாட்டி என் அப்பா அப்படி இருந்தாரு, என் அம்மா அப்படி இருந்தாங்க, முற்பிதாக்கள் இப்படி இருந்தாங்கன்னு குற்றம் சாட்டுகிற வரைக்கும் அங்கே ஒரு தீர்வு வராது. No person who is blaming his parents will ever prosper. பெற்றோர்களை குற்றம் சாட்டுகிற எந்த ஒரு மனிதனும் அவன் செழிக்க மாட்டான். Whether they are good or bad, right now life is in your hand and you can change things. அவர்கள் நல்லவர்களா இருந்தாலும் கெட்டவர்களா இருந்தாலும் இப்பொழுது உங்க வாழ்க்கை உங்க கரத்தில் இருக்கிறது, அதை நீங்கள் மாற்ற முடியும். You can repent out of it. நீங்க அதிலிருந்து மனம் திரும்ப முடியும். So many places in the Bible we see how they repented for the sins of their fathers. வேதத்தில் अनेक இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம், பிதாக்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் மனம் திரும்பினார்கள். And whenever they repented like that, they said iniquities, we are sorry for that iniquity, they did that, now it's our nature and we are sorry for it. எப்பெல்லாம் அப்படி செய்தார்களோ அவர்களுடைய அக்கிரமம், அவர்கள் அதை செய்தார்கள், இப்பொழுது எங்களுடைய சுபாவமாய் மாறி இருக்கிறது, ஆகையால் எங்களை மன்னியும் என்று சொன்னார்கள். Thirdly, forgive parents and others whoever you're blaming. மூன்றாவதாக, நீங்க யாரெல்லாம் குற்றம் சாட்டுகிறீர்களோ, பெற்றோர்கள் யாரா இருந்தாலும் அவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். Because if you take time to understand them, காரணம் அவர்களை புரிந்து கொள்ள நீங்கள் நேரம் எடுப்பீர்கள் என்று சொன்னால், they also had baggage. அவர்களும் கூட அந்த விதமான சுமைகள் இருந்தது. They didn't sit and plan and say, oh, one day I'm going to get married and I'm going to beat up my wife and I'm going to be mean to my children. They didn't plan it and do it. அவங்க வந்து உட்கார்ந்து திட்டமிட்டு ஒரு நாள் எனக்கு திருமணமாகும், என் மனைவியை நான் அடிப்பேன், குடும்பத்தை கஷ்டப்படுத்துவேன் என்றெல்லாம் திட்டமிட்டு அதை செய்யவில்லை. They had a worse background than you. உங்களை பார்க்கலும் ரொம்ப கொடியதான ஒரு கெட்ட ஒரு பின்னணி அவர்களுக்கு இருந்தது. You know, one boy said, oh, my father never comes to meet me in the school. ஒரு பையன் பார்த்து சொன்னா, என் அப்பா என்ன வந்துட்டு ஸ்கூல்ல சந்திக்க அவர் வருகிறதே இல்ல. Then the other guy said, oh, be happy, at least when you go home your father is there. இன்னொரு பையன் பார்த்து சொன்னா, நீ வீட்டுக்கு போகும்போது அட்லீஸ்ட் உன் அப்பா இருக்கிறாரே, அதற்காக நீ சந்தோஷப்படு. Because my father took another lady and went away. காரணம் என்னுடைய தகப்பனும் இன்னொரு ஸ்திரியை அவர் ஸ்திரியோடு கூட அவர் போயிட்டார். You know, you don't know from what kind of backgrounds people come from. எந்த விதமான பின்னணியிலிருந்து ஜனங்கள் வருகிறார்கள் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். And now this father is thinking, oh, my father went with somebody else, but let me not quit and walk away, at least for my children, even if the wife is abusive or even if the husband is abusive, for the sake of my children I'm going to be there. இப்போ இந்த அப்பா யோசிக்கிறார், என்னுடைய தகப்பன் அவர் குடும்பத்தை விட்டு போனார், ஆனா நான் என் பிள்ளைகளின் நிமித்தமாய் மனைவி கடினமாய் நடக்கிறவளாய் இருந்தாலும் கூட, கணவன் கஷ்டப்படுத்துறவனாய் இருந்தாலும் கூட குடும்பத்திற்காக நிலைப்போம் என்று சொல்லி நிலைக்கிறார்கள். The
bearing certain things only because they value the children. பிள்ளைகளை அப்படியே மதிப்பிடுகிறதுனால சில காரியங்களை அவர்கள் சகித்துக் They're கொள்கிறார்கள். saying, oh, let the child grow up and let him get married or let her get married, then I will make some ஓ decisions. பிள்ளைகள் வளரட்டும், திருமணம் ஆகட்டும், அதற்கு பிறகு சில தீர்மானங்களை நான் எடுக்கிறேன். One of the days I was talking to somebody close, ஒரு நாள் நெருங்கிய ஒருவரோடு கூட நான் பேசிக் கொண்டிருந்தேன். and they were talking to me about the kind of troubles that my father went through. அவங்க வந்துட்டு என்னுடைய அப்பா கடந்து வந்த சில பிரச்சனைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். No parents, எந்த ஒரு பெற்றோரும், no shelter, பெற்றோரும் இல்லை, வீடு இல்லை, no food, உணவு இல்லை, in the cold had to sleep outside, குளிரான நேரம் வெளியே தூங்க வேண்டியதாக இருந்தது. no bed sheet, பெட்ஷீட் இருக்கல, no pillow, தலகாணி இருக்கல, struggle like that. அந்த விதமாய் கஷ்டப்பட்டார்கள். Now there are certain things that I know he has to change. சில காரியங்கள் அவர் மாற்ற வேண்டும் என்று எனக்கு தெரியும். Sometimes he has very sharp words. He doesn't speak any bad words, but sometimes he is very sharp in his words. அவர் கெட்ட வார்த்தைலாம் பேசுறதில்ல, ஆனா சில நேரத்தில் ரொம்ப கூர்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவார். And people get offended. ஜனங்கள் அது நிமித்தமாய் கஷ்டப்படுவதுண்டு. But then I am so thankful to him. ஆனால் அவருக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். Because I've never had to spend one day in my life without food or without shelter or without clothes. காரணம் ஒரு நாளும் கூட என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வீடு இல்லாமலோ, உடுத்த உடை இல்லாமலோ, உணவு இல்லாமலும் இருக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கல. If you take time to understand your parents and your grandparents, உங்களுடைய பெற்றோர்களை மற்றும் கிராண்ட் பேரண்ட்ஸை நீங்கள் புரிந்து கொள்ள நேரம் எடுப்பீர்கள் என்று சொன்னால், you will stop judging them and you will forgive them. அவர்களை நியாயம் தீர்ப்பதை நிறுத்தி மன்னிக்க ஆரம்பிப்பீர்கள். Because they did for you what they did not get. காரணம் அவர்களுக்கு கிடைக்காத சில காரியங்களும் உங்களுக்கு செய்து முடித்தார்கள். You know, one person was saying how his parents would beat him up very badly. ஒருவர் பார்த்து சொன்னார், அவருடைய பெற்றோர்கள் வந்துட்டு ரொம்ப 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 அவரை அடித்து துன்புறுத்துவார்கள். You know, but he was not torturing his children. ஆனா அவர் வந்துட்டு அவருடைய பிள்ளைகளை அந்த விதமாக கஷ்டப்படுத்தல. So forgive them. அவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். Whatever issue you have, உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் forgive them. அவர்களை மன்னிக்க வேண்டும். Fourthly, நான்காவதாக, whichever area of life is affected by this iniquity, இந்த அக்கிரமத்தின் நிமித்தமாக உங்க வாழ்க்கையின் எந்த ஒரு பகுதி பாதிக்கப்பட்டிருந்தாலும், make yourself a disciple of Jesus in that area. அந்த ஒரு பகுதியிலே இயேசுவுடைய ஒரு சீடனாய் நீங்கள் மாற வேண்டும். Let him be your role model. அவரே உங்களுடைய ஒரு ரோல் மாடலா இருக்கணும். Seek him so that he can disciple you. அவர் உங்களை ஒரு சீடனாய் மாற்றும்படிக்காய் அவரை நீங்கள் தேட வேண்டும். Or find somebody who has not only that, but also find somebody who has victory in the area that you don't have and be disciple. அது மாத்திரமல்ல, நீங்க கஷ்டப்படுகிற ஒரு பகுதியிலே ஜெயம் பெற்ற ஒரு மனிதனை பார்த்து அங்க நீங்கள் அவரிடத்திலே நீங்க பயிற்சி எடுத்து, maybe you have to submit to God your relationships, ஒருவேளை உங்களுடைய உறவுகளை தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். or maybe you have to submit your money to the Lord, அல்லது உங்களுடைய பணத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். whichever area you have trouble in, be a disciple, become a disciple. உங்க வாழ்க்கையின் எந்த பகுதியில பிரச்சனை இருக்கோ அங்க ஒரு சீடனாய் நீங்கள் மாற வேண்டும். Fifthly and lastly, ஐந்தாவதாக கடைசியாக, break that iniquity in Jesus name. அந்த அக்கிரமத்தை இயேசுவின் நாமத்திலே நீங்கள் உடைக்க வேண்டும். We're going to do that in a minute or two now. இப்போ கொஞ்ச நேரத்தில் அதை நாங்கள் செய்ய போகிறோம். You can break that iniquity in Jesus name, அந்த அக்கிரமத்தை இயேசுவின் நாமத்திலே நீங்கள் உடைக்க முடியும். and by faith you can step into a generational blessing. விசுவாசத்திலே தலைமுறைக்கான ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நீங்கள் நுழைய முடியும். All you have to do is this. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். You don't have to eloquently say 101 things. நீங்க வந்துட்டு ரொம்ப திறமையோடு 101 காரியங்களை சொல்ல வேண்டிய தேவையில்லை. But full faith in the heart. ஆனா இருதயத்தில் விசுவாசம் நிறைந்தவர்களாய் You say, Jesus, in your name I break these generational bondage. இயேசுவே உம்முடைய நாமத்திலே இந்த தலைமுறை பரம்பரை சாபங்களை நான் கட்டுகளை உடைக்கிறேன். May my children and my grandchildren walk into a merciful blessing. என் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இரக்கம் நிறைந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளாக அவர்கள் நுழைவார்களாக. Oh, may 1,000 generation blessing flow through me. ஓ 1000 தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதங்கள் என் மூலமாய் அது வருவதாக. Genesis 17:7 the Bible says. ஆதியாகமம் புத்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனம் வேதம் சொல்லுகிறது, I've made a covenant with you, உன்னோடு கூட நான் ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறேன், and your descendants after you. உனக்கு பின்பதாய் வருகிற தலைமுறைகளோடு கூட. I've also made a covenant
with the generations after that. அதுக்கு பிறகு வருகிற சந்ததியோடு கூடவும் ஒரு உடன்படிக்கை An செய்திருக்கிறார். everlasting covenant. ஒரு நித்தியத்தின் உடன்படிக்கை, Everlasting covenant. நித்தியத்தின் உடன்படிக்கை. That I will be your God and your children's God and their generations God. நான் உன்னுடைய தேவனாகவும் உன்னுடைய பிள்ளைகளின் தேவனாகவும் வருகிற சந்ததியின் தேவனாகவும் நான் இருப்பேன். Say no demons I have fellowship with. எந்த ஒரு பிசாசோடு கூட ஐக்கியம் இல்ல. No partnership with any demonic issue. எந்த பிசாசுக்குரிய காரியங்களோடு கூட பங்காளர்களாய் இருப்பதில்லை. Lord, I take part of your table. ஆண்டவரே உம்முடைய பந்தியிலே நான் பங்கெடுக்கிறேன். I am a partner with you. நான் உம்மோடு கூட ஒரு பங்காளனாய் I இருக்கிறேன். seek to be one with you. உம்மோடு கூட ஒண்ணா இருக்கும்படிக்காய் நான் தேடுகிறேன். You be my God and you be the God of my generation. நீரே என் தேவனாக என்னுடைய சந்ததியின் தேவனாய் இருப்பீராக. Isaiah 59 and verse 21. ஐசாயாவின் புத்தகம் 59வது அதிகாரம் 21வது வசனம். I've made a covenant with you and with your children. நான் உன்னோடு கூடவும் உன்னுடைய பிள்ளைகளோடு கூடவும் ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறேன். That my word shall not depart from your mouth or from the mouth of your descendants. என்னுடைய வார்த்தை உன்னுடைய வாயை விட்டும் உன்னுடைய பிள்ளைகளின் வாயை விட்டும் அது விலகாதிருக்கும். From this time and forevermore. இந்த நேரத்திலிருந்து வருகிற நித்திய காலம் வரைக்கும். Oh Lord, give me the wisdom to put your word into the mouth of my children. ஓ ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளின் வாயிலே உம்முடைய வார்த்தைகளை போடுகிறதற்கான ஞானத்தை எனக்கு தந்தருளும். That we would be the covenant people, that from generations after generations we would walk in your blessing. தலைமுறையாய் உம்முடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நடந்து செல்கிற உம்முடைய உடன்படிக்கையின் ஜனங்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். Let us stand up to our feet and look to the Lord in prayer. நாங்கள் எழுந்து நின்று ஆண்டவரை ஜெபத்திலே நோக்கி பார்க்கலாம். Every eye closed and every head bowed. எல்லா கண்கள் மூடி இருக்க, எல்லா தலைகளும் தாழ்ந்து இருக்க. We're going to look to the Lord with all our hearts. முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரை நாங்கள் பார்க்க போகிறோம். Generational curses be broken now. பரம்பரை சாபங்கள் இப்பொழுது உடைக்கப்படட்டும். Generational bondages be broken now. பரம்பரை கட்டுகள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. May you be a person who has built a godly family. ஒரு தேவனுக்குரிய குடும்பத்தை கட்டி எழுப்பின ஒரு மனிதனாய் நீங்கள் இருக்க வேண்டும். May you be a person who has built a righteous family. ஒரு நீதியான குடும்பத்தை கட்டினவர்களாய் நீங்கள் இருப்பீர்களாக. I don't know, pastor, maybe I've already passed on some iniquities to my children. பாஸ்டர் எனக்கு தெரியல, ஒருவேளை ஏற்கனவே சில அக்கிரமங்களை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கலாம். But right now you can be a good role model to them. ஆனா இப்பொழுது நீங்க ஒரு நல்ல ரோல் மாடல் அவர்களுக்கு இருக்கலாம். May they know that God is your source. தேவனே உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் என்று அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். One or another day God himself will testify to your children. ஒரு நாள் இல்ல இன்னொரு நாள் தேவனே உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர் சாட்சி கொடுப்பார். One day he met with Isaac and said, I am the God of Abraham. ஒரு நாள் ஈசாக்கை சந்தித்து அவர் சொன்னார், நானே ஆபிரகாமின் தேவன். I am the God of your father. நானே உன்னுடைய தகப்பனின் தேவன். Another day he met with Jacob and said, I am the God of your father. இன்னொரு நாள் யாக்கோபை சந்தித்து அவர் சொன்னார், நானே உன்னுடைய தகப்பனின் தேவன். One day he met with Moses and said, I am the God of Abraham, Isaac and Jacob. ஒரு நாள் மோசேயை அவர் சந்தித்து சொன்னார், நானே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாய் இருக்கிறேன். He is able to meet with our children. எங்க பிள்ளைகளை சந்திக்க அவர் வல்லவர். But right now, Lord, ஆனால் இப்பொழுதோ ஆண்டவரே, every generational curse and bondage be broken in Jesus' name. எல்லா பரம்பரை சாபங்களும் கட்டுகளும் இயேசுவின் நாமத்திலே அது உடைக்கப்படுவதாக. May we be godly disciples to you. உமக்கு தேவனுக்குரிய சீடர்களாய் நாங்கள் மாறுவோமாக. Every iniquity and sin and transgression be taken away from our lives. எல்லா அக்கிரமமும் மீறுதலும் பாவங்களும் எங்க வாழ்க்கையை விட்டு அது எடுத்து போடப்படுவதாக. May there be a great hunger and thirst for righteousness. நீதிக்கான ஒரு பெரிய பசிதாகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். Since this morning when your people go back, may they go back set free. இந்த காலை வேளையிலே உம்முடைய ஜனங்கள் திரும்பி போகும் பொழுது அப்பா விடுதலையோடு கூட செல்வார்களாக. The anointing breaks the yoke, and right now may the anointing of the Lord Jesus Christ break every yoke in Jesus' name. அபிஷேகம் நுகத்தை முறிக்கிறது. இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் ஒவ்வொரு நுகத்தையும் அது முறிப்பதாக. Christos Christ, the anointing manifest in this place. கிறிஸ்துவினுடைய அபிஷேகம் இந்த இடத்திலே வெளிப்படுவதாக. Oh, we thank you for your people are set free. அப்பா உம்முடைய ஜனங்களோ விடுதலையாக்கப்படுகிறார்கள். உமக்கு ஸ்தோத்திரம். May every generational bondage stop with us in Jesus' name. ஒவ்வொரு பரம்பரை கட்டுகள் எங்களோடு கூட அது முடிந்தது இயேசுவின் நாமத்தினாலே. May the blessing of eternal God flow through us. நித்திய தேவனின் ஆசீர்வாதங்களோ எங்கள் மூலமாய் அது பாய்ந்து வருவதாக. To 1,000
1000 generations. 1000 தலைமுறைகளுக்கு May your children be blessed in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் Oh, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. we give you all the glory, honor and praise. உமக்கே எல்லா துதி கன மகிமையை தருகிறோம். In Jesus' precious name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. Amen. Now may the love of the Father, the grace of the Son, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with each one of us